பரணி கேக்குதா? கேக்குதுண்ணா. எங்க வெளிய இருக்கீங்களா? ஆமா பரணி, ஆமா. இன்னொன்னு, இன்னைக்கு எது ட்விட்டர் பக்கா? இல்லையே, ஏன் தெரியலையே. தெரியல, பக் போல இருக்கு. சரி, என்னன்னு தெரியல. சரி, ரைட், அப்டேட்டோட ஆரம்பிங்க, பாத்துக்கலாம். ஓகேண்ணா. நீங்க கேமிங்ல பிஸியா இருந்ததுனால பெருசா அப்டேட் எதுவும் கலெக்ட் பண்ணல. பட் சூர்யா வெங்கி அட்லூரி ஃபிலிம் அதோட ஃபர்ஸ்ட் லுக் நாளைக்கு காலையில 10:18 வருது. அதுதான் இன்னைக்கு வந்த மிகப்பெரிய அப்டேட்டு. அப்புறம் ரியோ ராஜோட அடுத்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் நாளைக்கு காலையில 10 மணிக்கு வந்து சொல்றாங்க. அப்புறம் சன் ஆஃப் விண்ட் ஸ்டுடியோஸ், அதாவது வித்தார்த் ப்ரொடக்ஷன் நம்பர் 1, அந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் டைட்டில் போஸ்டர் நாளைக்கு காலையில் 11 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. சூர்யா 46 டைட்டில் வந்துட்டு விஸ்வந்த் அண்ட் சன்ஸ் அப்படின்றது தான் ரூமர் போயிட்டுருக்கு. ஸோ நாளைக்கு அஃபிஷியலாக வந்துடும், பார்த்துக்கலாம். அவ்வளோதான் நினைக்கிறேன். இன்னைக்கு எதுவும் பெருசாக வேற எதுவும் வந்த மாதிரி தெரில. சொல்லுங்க, ஏதாவது டைட்டில் ரிப்பீட் பண்ணுங்க. விஸ்வந்த் அண்ட் சன்ஸ். விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ். விஸ்வநாத் அண்ட் சன்ஸா? சரி, ஓகே. பரணி ப்ரோ தெரியாத மாதிரியே கேக்குறீங்க பாத்தீங்களா? அதான் என்னால இல்ல ப்ரோ, இருங்க. அது வந்துட்டு பிரகாஷ் ப்ரோ தான் அது போட்டிருந்தாரு. நான் இப்பதான் பாக்குறேன், அதனால தான். அதாவது படம் தமிழ்ல விஸ்வநாதன் அண்ட் சன்ஸா, தெலுங்குல விஸ்வநாத் அண்ட் சன்ஸா. ஸ்பேஸ்லயே நிறைய டைம் பிரகாஷ் அண்ணே சொல்லியிருப்பாரு ப்ரோ, பரணி ப்ரோ. அப்ப நீங்க கவனிக்கலையா? சரி, ஓகே, விடுங்க. இல்ல, இன்னைக்கு ஒரு மாதிரி ரொம்ப டயர்டா இருக்கு. ஏன்னு எனக்கு தெரியல. காலையில உங்களுக்குமா? எனக்கு ஏன்னா இன்னைக்கு நிலைமையே, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நிலைமையே மோசமான நிலைமை. ஓகே. காலையில ஞாயிற்றுக்கிழமை மாதிரி இல்ல, காலையில போய் ஒரு இடத்துல உட்கார வச்சு, அதாவது வேலை செஞ்சு டயர்ட் ஆகுறது இல்ல, வேலையே செய்யாம டயர்டான நாள் இன்னைக்கு. காலையில இருந்து இப்போ வரைக்கும் உட்காந்தே இருக்கேன் சும்மாவே. இல்ல, ஆக்சுவலா நான் கேம் தான் விளையாண்டுட்டு இருந்தேன் இன்னைக்கு ஃபுல்லாவே, அதனாலதான் ஒரு மாதிரி டயர்டா இருக்கு. ஓகே. பரணி ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. SKNVP மூவி டிராப் பண்ண ப்ரோ, இல்ல உங்களுக்கு தகவல் எதுவும் தெரியுமா? எல்லாரும் இதையே கேக்குறீங்க, எனக்கு புரியலையே. இன்னைக்கு ஒரு நாள் ட்விட்டர் அதுக்குள்ளயுமா? இல்ல ப்ரோ, காலையில நியூஸ் பார்த்தேன், யாரோ ஒருத்தர் போட்டிருந்தாரு, அதை பார்த்தேன். சரி, அதான் உங்ககிட்ட யாருமே நீங்க ஆமாட்ட. இல்ல, எனக்கு தெரியல ப்ரோ. என்கிட்ட ஒருத்தவங்க வந்து கேட்டாங்க, ப்ரோ அந்த படம் டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரியல, எனக்கு எந்த நியூஸும் அந்த மாதிரி வரல. பிரகாஷ் ப்ரோ, அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு நியூஸ் இருந்துச்சா? இல்ல, டிராப் எல்லாம் கிடையவே கிடையாதுங்க. அந்த படம் ஒர்க் போயிட்டு இருக்குங்க. சூப்பர் ப்ரோ. வெங்கட் பிரபுல ஒரு நல்ல டைரக்டர், அதை மிஸ் பண்ணக்கூடாது. SK அதான், அவருக்கு நல்லா காமெடி வரும், இவருக்கு நல்லா காமெடி வரும். இல்ல படமும் டிராப்லாம் கிடையாது, ஒர்க் பண்ணி ப்ரீ ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கு. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் இந்த படம் மார்ச் மாசம் வெங்கட் பிரபு படம் ஆரம்பிச்சுதான் இருந்தாங்க. ஒரு ஷார்ட் டைம் படம் பண்ணிட்டு போயிடலாம், ஏன்னா அது பெரிய பட்ஜெட் இருக்கனால வந்து சேவன் பண்றாரு. சேவன் முடிச்சுட்டு வெங்கட் பிரபு படம் போறாரு. சரி, ஓகே. நீங்க யாரையும் ரெகுலரா வரவங்க யாரையுமே காணும். மேட்சா? ஓகே. அது அஜித் பல்தான் தான் வந்துட்டு. ஓகே, அவர் தான் வந்து விடாம பாப்பாரு. மாவீரன் அவர் இல்லையா? மாவீரன் கமல்லாம் காணும். கமல் படத்துக்கு போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். மாவீரன் சொன்னோன்னே வந்துட்டாரு. ப்ரோ, இப்ப இது இந்த நாளைக்கு வருதுல சூர்யா 46 அப்டேட், அப்படி வந்துச்சுன்னா அப்ப கருப்பு வரப்போறது தானே ப்ரோ அர்த்தம்? சீக்கிரமே கருப்பு வந்துட்டு இது அப்டேட் ஃபர்ஸ்ட் லுக் தானே விடுறாங்க, அவங்களுக்கு ரொம்ப டைம் இருக்கு. ஆனா கருப்பு அப்டேட் எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணோடனே மோஸ்ட் ப்ராபபிலி ஒரு 1 வீக்ல சொல்லிடுவாங்கன்னு தான் தோணுது. எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணி ஒரு 1 வீக் லோடிங் இந்த வாரத்துல ஒரு கிளியர் ரூட் கிடைச்சிடும். எலெக்ஷன் டேட் இந்த வாரம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்த 2-3 நாள்லயே வந்து கருப்பு ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். சூப்பர். சரி, ஓகே. மாவீரன்
சொல்லுங்க, நாளைக்கு ஃபர்ஸ்ட் லுக் வருது, எவ்வளோ எக்ஸைட்டடா இருக்கீங்க? ஒரு ஃபேமிலி ட்ராமா மூவியா இருக்கும் ப்ரோ. நல்லா இருக்கும். ஃபேமிலி ட்ராமா மூவி நடிச்சு ரொம்ப நாள் ஆச்சுல சூர்யா. ஒரு ரிச் மேன் அந்த மாதிரி ஜோன்ல பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. அவருக்கே ஒரு நல்ல ஒரு இதா இருக்கும், கம்பேக்கா இருக்கும் இந்த படம். கருப்பு அண்ட் இது அண்ட் இது 47 சூர்யா 47 மூணு படமே ஒரு நல்ல ஒரு ப்ராமிசிங்காக தான் இருக்கு. பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் லுக்கு எப்படின்ட்டு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதுதான் பிளாட்டுன்னுலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அது எப்படி இதாகும்னு பார்ப்போம். எது பரணி ப்ரோ? எனக்கு 40, உனக்கு 18. அதேதான், அந்த பிளாட் தானே சொன்னாங்க. ஆமா ஆமா, இன்னைக்கும் திரும்ப ரீகன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அப்படியா? ஆமா, வேற நிறைய ட்ராக்கர்ஸ். சரி, ஓகே, பார்ப்போம். எனக்கு எந்த ஐடியும் காட்ட மாட்டுது. தூக்கி ஒரு வாட்டி வெளியும் போட்டுருச்சு. ஆரம்பிக்க காட்டி தூக்கி போட்டுருக்கா. இது என்னடா அநியாயமா இருக்குங்கிற மாதிரி இருக்கு. ஆமா, ஃபர்ஸ்ட் மாவீரன் வந்தாரு, அக்செப்ட் பண்ணேன். இவரை காணோம். இல்ல பரணி, அது என்ன இஷ்யூனா, 2 பேரும் ஒரே இடத்துல ஓகே பண்ணோம்னா அது மாதிரி 7.5 நடக்கும் போது இருக்கு. நான் நிறைய தடவை நோட் பண்ணியிருக்கேன். நீங்க இப்ப மாவீரன் வந்தாரு, இல்ல நீங்க பண்ணும்போது நானும் அதே நேரத்துல பண்ணேன். நீங்க சொன்னீங்க மாவீரன் வந்திருக்காருங்கும் போது நான் கொடுத்த 2 பேரும் வரும்போது கரெக்டா எனக்கு அது ஒரு ஒரு முன்னாடி மாதிரி காமிக்காம ப்ளூ மார்க் தனியா காமிக்குது. அப்படி வந்தா டக்குன்னு தூக்கி போட்டுருக்கு. உங்களுக்கு யாராவது ஒருத்தர் ஓகே பண்ணணும் போல இருக்கு. நான் பொறுமையா இருக்கேன், நீங்களே ஓகே பண்ணுங்க. சரி, ஓகே ஓகே. சரி, ரைட், ஓகே. நாளைக்கு சூர்யா 46 டைட்டில் வருது. அதாவது எப்பவுமே இந்த சூர்யா ஃபேன்ஸை பொறுத்தவரைக்கும் நானும் இந்த ஸ்பேஸ்ல பல ஒரு விதமாக நோட் பண்ண வரைக்கும் என்னன்னா, அப்டேட் எப்போ வருது, அப்டேட் எப்போ வருது, அப்டேட் எப்போ வருதுன்னு ஒரு 1000 தடவை கேட்பாங்க. ஆனா அப்டேட் வர அன்னைக்கே இல்லை அதுக்கு இந்த நாளாக அடுத்த நாளாக காண போயிடுவாங்க. பெருசா அந்த அப்டேட்டை பத்தி பேச மாட்டாங்க. நிறைய பேர் ஸ்பீக்கர்ஸ் தர மாட்டாங்க. நாளைக்கே எத்தனை பேர் வராங்கன்னு செக் பண்ணி பார்க்கணும் நாளைக்கு. இல்ல, வருவாங்க, பார்த்துக்கலாம். நமக்கு மாவீரன் இருக்கார். அவர் மட்டும் தான் எப்பவுமே இருக்கிறாரு. அவருக்கு 365 அவர் எல்லா நாளும் இருப்பாரு. கமல் வந்தாரு, போயிட்டாரா? இருக்காரு. அவர் இன்னைக்கு தாய்க்கல்வி பார்த்தாரு. அதுதான் கேட்கலான்னு நினைச்சேன். சொல்லுவார். கமல் ப்ரோ தெரியல, எனக்கு தெரிஞ்சு ஈவினிங் ஷோ போவார்னு நினைச்சேன். போயிட்டு வந்துட்டாரா? இல்ல, அவரு எப்பயோ பார்த்து முடிச்சிட்டாரு. எதுக்கு நாளைக்கு எதுவும் ஸ்பெஷல் டேவா? நாளைக்கு எதுக்கு லுக் ரிலீஸ் பண்றாங்க? சூர்யா படம்லாம் மண்டே தானுங்க வரும். புதுசா சூரியகிரி ஏற்படுத்தி வச்சது அவங்க அப்படியே ஃபாலோ பண்றாங்க, அவ்வளவுதான். எல்லாரும் வீக்கெண்ட் பிளான் பண்ணுவாங்க, இவங்க வந்து மண்டே பிளான் பண்ணுவாங்க எப்பவுமே. அது போக தெலுங்கு ப்ரொடியூசர்ஸ் பூராவுமே பாத்தீங்கன்னா அவங்க மார்னிங் டைம், மண்டே ஒர்க்கிங் டே இது மாதிரி தான் பிளான் பண்ணுவாங்க தெலுங்கு சைடு. நானும் பல தடவை நோட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி தெலுங்கு சைடு ப்ரொடியூசர்ஸ் பூரா அந்த நம்பர் 10ல வர மாதிரியே எல்லாத்தையும் ஐடியா பண்றாங்க. அது ஏன், என்ன காரணம் அவங்களுக்கும் புரியல. நம்பர் 10ல ஒன்னா அப்படிங்கிறது புரியல. அவங்களும் இந்த ஒண்ணுங்கிற இதுல இருக்காங்களா? நானும் பல வகையில பல ப்ரொடியூசர்ஸ் நோட் பண்ணியிருக்கேன். இப்ப சித்தாரா நெட்மெண்ட் இன்னைக்கு வந்து காலைல 10-18 விட்டாங்களா, கூட்டினா 1 வரும். நாளைக்கும் காலைல 10-18 தான் விடுறாங்க. பரணி ப்ரோ, சொல்லுங்க கமல். 190 ப்ரோ நம்பர் உங்களுக்கு வந்து இது பண்ணி விடுறேன், டிஎம். சரி, ஓகே. புரிஞ்சுச்சா இல்லையா? புரிஞ்சுச்சா இல்லையா? புரிஞ்சிருச்சு ப்ரோ. ஓகே, டன்னு. நான் பண்ணி விடுறேன். அதெல்லாம் இல்லை, அது சும்மாதான். நான் வந்து இன்னைக்கு பார்த்தேன், ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. சூப்பர் படம், ஜாலியா இருந்துச்சு, எமோஷனலா இருந்துச்சு. எல்லாருமே எல்லாருமே நல்லா பண்ணிருந்தாங்க. நிறைய சீன் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. சிங்கம்புலி இன்ட்ரோ, அந்த சீனுக்கு தேட்டரே சரியான சிரிப்பு. அந்த சீனுக்கு அவர் ஒன்று பண்ணுவாரு, அது சரியான சிரிப்பு அந்த சீன் தேட்டரே. அதே மாதிரி அந்த கமல் ரெஃபரன்ஸ் எல்லாம், எல்லா சீனுமே, அதுவும் இன்டர்வலும் அந்த கிளைமேக்ஸ் சீனும்
வேற லெவல். அது இது தெரிஞ்சிருச்சு. ஆனா செமையா அது பண்ணியிருந்தாங்க. அது கரெக்டா அந்த சீனுக்கு எல்லாமே அது அதே மாதிரி கிளைமேக்ஸ்ல சொன்ன மெசேஜ் சரியான மெசேஜ். எனக்கு இப்ப இவங்க எல்லாம் பேசிட்டு இருப்ப 2 நாள் முன்னாடி தெரிஞ்சு ஆண் பாவத்துக்கும் இவர்தான் ரைட். அதுதான் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஷாக்கே. இவன் ரெண்டும் ஆப்போசிட் ஆங்கிள் இருக்கு அப்படின்னு. அது ஒரு மாதிரியான படம். அதுக்கு அப்படியே ஆப்போசிட் கருத்து. அது உண்மையாவே அவர் ரொம்ப நல்லா எழுதியிருந்தாரு. அது செம்மையான ஒரு இது. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்க சொன்ன மெசேஜுமே அது கடைசி சீனும் ரொம்ப ரொம்ப எமோஷனலா இருந்துச்சு. பாலசரவணனோட அந்த அந்த சீனும் செம்ம சீன். அது அது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது எமோஷனலா கனெக்ட் ஆச்சு. அந்த சீன் எனக்கு அழுகு வந்துருச்சு. அந்த சீன் எனக்கு எங்க பாட்டி ஞாபகம் வந்துருச்சு. அது பார்க்கப்ப அது உண்மையா ரொம்ப நானும் என்னைய கண்ணால பார்த்தேன். அந்த அந்த இது எங்க பாட்டி இறக்கும்போது அந்த மாதிரி ஆகல. அவங்க வந்து இறக்கும் போது நான் பார்த்தேன். அவங்க அதே மாதிரி மூச்சு விட்டு அதே மாதிரி ஒரு நிமிஷம் கண்ணை முழிச்சு பார்த்தேன். அந்த இது ரொம்பவே எமோஷனல் ஆச்சு. எனக்கு அழுகு வந்துருச்சு. அந்த சீன் ரொம்பவே நல்லா இந்த வருஷம் ரீசெண்ட் டைம்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட். சரியான பிளாக் பஸ்டர் ஆக போது. சரியான ஓட்டமும் ஓடும். எஸ்கேக்கு தம்ஸ் அப். பரணி ப்ரோ, எஸ்கேக்கு தம்ஸ் அப். ப்ரோ. நன்றி. கமல் ப்ரோ. சரியான டைரக்டர் சூஸ் பண்ணியிருக்காரு. கமல் ப்ரோ, லேடிஸ் கூட்டம் நிறைய வந்துச்சுங்களா நீங்க போன ஷோல பார்த்த ஷோல? சரியான கூட்டம், ஃபேமிலி கூட்டம் தான். அப்ப இந்த படம் கண்டிப்பா ஹவுஸ்ஃபுல் நான் பார்த்தது. சரியான கூட்டம். எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. சவுண்டும் நான் பயங்கரமா பார்த்தப்ப இருந்துச்சு. இன்னைக்கு நான் தேட்டர் பக்கத்துல போறப்ப எல்லா லேடிஸ் கூட்டம் தான் நிறைய இருக்காங்க. அதுல இருந்து என்ன லேடிஸ் கூட்டம் நிறைய வந்துச்சுனாலே அந்த படம் வந்து கண்டிப்பா ஒரு பெரிய ஹிட் தான். ஹிட் ஆயிரும். ஹிட் தான். பட் இதை கணிக்க முடியாது எவ்வளவு கலெக்ஷன் ஆகும்னு கணிக்கவே முடியாது. இல்ல ஆக்சுவலா நானும் நிறைய படம் போயிருக்கேன். பட் ஆனா வந்துட்டு இந்த படத்துக்கு வந்துட்டு நான் போன தியேட்டர்ல ஒரு 40-50% இருந்தாங்க. அதுல நிறைய லேடிஸ் நான் இந்த படத்துக்கு பார்த்தேன். எனக்கே ஷாக்கிங்கா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஷோ அது நான் சொல்றது. எனக்கே ஷாக்கிங்கா க்ரௌடோட பார்த்தா சரியான என்ஜாய்மெண்டா இருக்கும் ப்ரோ. ஆமா. க்ரௌட் இல்லாம பார்த்தா எப்படின்னு தெரியல. க்ரௌடோட பார்த்தா சரியான என்ஜாய்மெண்டா இருக்கும். இல்ல எனக்கு நான் எப்பயுமே செகண்ட் டைம் போகணும் ஒரு படத்துக்கு அப்படின்னா யோசிக்க மாட்டேன். பட் இது க்ரௌடோட ஒரு தடவை போலாமா அப்படின்னு திங்க் பண்றேன். இன்னும் கண்டிப்பா போங்க. க்ரௌடோட பார்க்க இன்னும் ஜாலியா இருக்கும். அவங்க என்ஜாய் பண்றது இன்னும் நல்லா இருக்கும் ப்ரோ. அப்புறம் முக்கியமானது என்ன தெரியுமா ப்ரோ? அந்த அந்த கோயில்ல ஒருத்தர் வருவாரே ப்ரோ. அவர் பேரு படத்துல அவர் பேர் வந்து ஏதோ சொல்லுவாங்க. டக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது அவர் கோயில்ல ஒருத்தர் இருப்பார்ல. ஆதி ப்ரோ சொல்லிட்டு இருந்தாருங்க. அவர் பேர் படத்துல அவர் பேர் என்னன்னு சொல்லுங்க. அதை வச்சு நம்ம பேசிக்குவோம். ஒரு பேர் ஏதோ சொல்லுவாங்க. டக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. சரியானது. அவர் ஏதோ சாயின்னு மாத்திக்குவேன்னு சொன்னாரு. சாய்பாபா. சாய்பாபா ஏதோ சித்தர்னுவாரு. ஏதோ ஒரு சித்தர்னுவாரு. நேதாஜி ஏதோ மலையாளம். கங்காரு சித்தரா ஏதோ சொல்லுவாரு அவரு. கடைசியில கங்காருன்னா குழந்தை வச்சிருக்குமே அதானப்பா அப்படின்னு. அது அவர் கேரக்டர். அப்புறம் நீங்க ஒரு கவனிச்சிருப்பீங்க. அந்த தாத்தா போட்டோ காமிச்சிட்டே இருப்பாங்கல்ல, ராதிகாவோட ஹஸ்பண்ட். ஆமா. அது சரியான கிரியேட்டிவிட்டி. அந்த சீன் அவரை படம் ஃபுல்லா காமிச்சிட்டே இருப்பாங்க. அவர் அங்க மட்டும் இல்ல, படம் ஃபுல்லா காமிப்பாங்க. அவர் அந்த தாத்தாவோட போட்டோ படம் ஃபுல்லா காமிச்சிட்டே இருப்பாங்க. கிளைமேக்ஸ் வரைக்கும் கட்டுவாங்க. அது சரியான இது ஒரு ரன்னிங் கேங் மாதிரி. அதை அங்கங்க காமிச்சிட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு அந்த டைரக்டருக்கு. செய்யோனுக்கு இன்டர்வல்ல சரியான ரெஸ்பான்ஸ் பண்ணி ப்ரோ. செய்யனோட இது போட்டாங்க. அந்த கிளிம்ஸ் வந்துச்சுல, அது போட்டாங்க. சரியான ரெஸ்பான்ஸ் இங்கெல்லாம். சூப்பர். அது மதுரைன்றனால இன்னும் கொஞ்சம் கனெக்ட் ஆயிடுச்சு போல எல்லாருக்கும். நீங்க மதுரையில தான் இருக்கேன். ஏங்க நீங்க சென்னைன்றீங்க, மதுரைன்றீங்க? ஊருக்கு வந்திருக்கேன் இப்ப. அப்ப நாளைக்கு மறுபடியும் போயிருவீங்களா? இப்ப இன்னைக்கு நைட்டு கிளம்பிடுவேன். ஓகே ப்ரோ. அன்னைக்கு செய்யோன்னு வந்து எனக்கு பெருசா ஒர்க் அவுட் ஆகலன்னு சொன்னது அந்த கிளிம்ஸ். ஆக்சுவலா அது ஐடியாவா இன்னைக்கு ஒருத்தர் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அது கேட்டதுக்கப்புறம் அந்த பேக் ஸ்டோரி, ஏன் முருகன் நாடகத்தை போட்டால் அடிக்கிறான் ஒருத்தன் அப்படிங்கிறது, அது எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் அது திரும்ப பார்க்குறப்ப அது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. இது டேரக்டர்கிட்ட எனக்கு கேட்டிருந்தாங்கல்ல இது எப்படி கான்ட்ரவர்சியாக வருமானு, ஏன் அப்படி கேட்டாங்கல்ல ஆரம்பிச்சிச்சு அந்த டிபேட்டு. அந்த படத்துக்காகவும் ஈகராக வெயிட்டிங். ஆமா, அது கொஞ்சம் உண்மையா இது போல. அது புராணத்துல ஏதோ இருக்கு போல. ஏதோ கடவுள் சண்டை பத்தி
அது நல்லா இருந்துச்சு அது கேட்கவும். அது அந்த இதை அந்த கதையை கேட்க அந்த படத்துல இருக்குமான்னு தெரியல இது அதை பத்தி. ஆனா அந்த அவங்க அந்த இதுல காமிச்சிருந்தது அது நல்லா இருந்துச்சு அது கேட்கறதுக்கு. அந்த இது இந்த செய்யோனோட அந்த இது பேக் ஸ்டோரி. ஆக்சுவலா நான் அந்த இது ரிலீஸ் ஆனப்பே நம்ம ஸ்பேஸ்ல யாரோ ஒருத்தர் வந்து இந்த ஊர்ல இருந்து தான் மீன்ஸ் இந்த ஊர்ல இப்படிதான் நடக்கும் அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாரு எங்க ஊர். என்ன விஷயம் சொல்லுங்கப்பா. கேட்டேன்றீங்க, என்னன்னு சொன்னாதானே எங்களுக்கும் நீங்க தெரியும். அதுதான் ஸ்பேஸ் ஸ்டார்ட் பண்றப்பே வரணும்னு சொல்றது, நடுவுல வந்தா அப்படிதான். அது முருகருக்கும் அந்த விருமாண்டிங்கிறது நாட்டார் விருமாண்டி தெய்வம். சாமிக்கும் நாட்டார் தெய்வத்துக்கும் ஏதோ ஒரு இது இருக்குமா, ஒரு ஒரு கிளாஸ் மாதிரி ஏதோ இருக்குமா. அந்த அந்த கதைப்படி முருகர் வந்து ஆன்டி ஹீரோ, அதாவது முருகர் வந்து வில்லன் கேரக்டர் மாதிரி. அதனாலதான் அதுல வந்து வள்ளி நாடகம் போட்டதுக்கு அடிச்சிருப்பாங்க. அந்த கிளிம்ஸ் வந்து வள்ளி நாடகம் போட்டதுக்கு அடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது ஏதோ அந்த ரெண்டு பேத்துக்குள்ள ஏதோ கிளாஸ் மாதிரி ரெண்டு பேர் அதுல வந்து முருகர் வந்து ஆன்டி ஹீரோ மாதிரி அந்த இந்த ஒரிஜினல் கதையில, செய்யனோட அந்த ஒரிஜினல் கதையில. அது அதை பத்தி தான் ஏதோ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது ரெண்டு ரெண்டு ஹீரோ இருப்பாங்க, ரெண்டு பேர் இருப்பாங்க அப்படின்னு. இதுல யார் இன்னொரு ஆளா பண்ண போறாங்கன்னு தெரியல. எஸ்கே வந்து உருமனா பண்றாரு. அந்த இன்னொரு ஹீரோ யார் பண்ண போறாங்கன்னு தெரியல. நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா செய்யோனுக்கு மீனிங்கே முருகர் தானே. அதுதான் 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 அந்த இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட்னாங்க. அந்த நாங்க பேசிட்டு இருந்தோம் சொன்னாரு, அந்த கதையை சொன்னவர் சொன்னாரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது ஏதோ அப்படின்னு சொன்னாரு. அது தெரியல, இதெல்லாம் படத்துல இருக்குமான்னு தெரியல. அதுதான் சுகுமார் ப்ரோ. இப்போ செய்யோனுங்கிறது முருகன் பேரு, ஆனா ஹீரோவை எடுத்து பண்ற கேரக்டர் விருமாண்டி. அப்படிங்கிறப்ப படமா எப்படி இருக்க போகுதுன்ற ஆர்வம் இப்பயே கிளம்புதுன்னு சொல்ல வர. ஒரிஜினல் கதைப்படி முருகர் வந்து கொஞ்சம் அந்த இதுபடி வில்லன் கேரக்டர் மாதிரி. ஆனா செய்யோன்னு டைட்டில் வச்சிருக்காங்க. அதுதான் அதுதான் அந்த இது. பிரகாஷ் ப்ரோ எதுவும் கேள்விப்பட்டிருக்கீங்களா அதை பத்தி? அவருக்கு நிறைய தெரியுங்க. இல்ல அதான் அதான் ஒட்டையும் கேட்கிறேன், உங்களுக்கு எதுவும் தெரியும்? டே ஒன்னு எல்லாருமே வந்து நல்லா இல்லைன்னு சொன்னாங்களே, அப்பயே சொல்லிருக்கலாம். இன்னைக்கு யாரும் அவ்வளோ வரமாட்டாங்க பாருங்க ப்ரோ. பரணியவே காணா. பரணி புரோங்கிறீங்க, பரணி புரம் எங்க இருக்காரு? இல்ல இருக்காரு, அவர் காட்டு தைரி இல்லையா? ஓகே. க்ளோஸ் பண்ணிட்டேனா இல்ல அதுவா க்ளோஸ் ஆச்சான்னு தெரியல. நான் வேற இது பண்ணிட்டு இருந்தேன், அப்படியே க்ளோஸ் ஆயிடுச்சு. சரி ஓகே சொல்லுங்க. சுகுமார் ப்ரோ இருக்கீங்களா? என் பேசுறது கேக்குதா பிரகாஷ் ப்ரோ? என்ன எதுவுமே கேட்கல. எனக்கு கோஸ்ட்ல தான் காட்டுது அவர் ஐடி. ஓகே பரணி நீங்க பேசுறது கேக்குது பரணி. சரி 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 சரி. சுகுமார் ப்ரோ கோஹோஸ்ட்ல அன்மியூட்ல தான் காட்டுது, ஆனா அவர் பேசுறாரா இல்லைன்னு தெரியல, தான் கேட்டேன். அவர் பேசவே இல்லை, அவர் பேசல. ஓகே, எனக்கு யார் பேசுறதுன்னு கேட்கலையோ அப்படின்ற மாதிரி ஷாக் ஆயிடுச்சு நடுவில். லிசனர்ல இருந்தா கூட தூக்கி போடுதுன்னு கீழே கமெண்ட் பண்ணிருக்காங்க. அது ஸ்டார்டிங்ல அப்ப தூக்கி போட்டுச்சு. இப்பவும் தூக்கி போடுதா தெரியல. சுகுமார் ப்ரோ போயிட்டாரு. நாளைக்கு கட்டாயமா வந்து ஆண்ட்ராய்டுல தான் போட்டு பார்க்கணும். ஏன்னா என் மொபைல்ல பிரச்சனையா இல்ல ட்விட்டரே இப்படிதான் பிரச்சனையா அப்படிங்கிறத நாளைக்கு வந்து தெரிஞ்சிடணும். கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் நாளைக்கு. இல்ல ட்விட்டர்லயே பிரச்சனை தான், ஸ்பேஸ் பக் ஆகுது யார் போட்டாலும். ஏன்னா நான் 2-3 பேர் கமெண்ட் பண்ணி பார்த்தேன், இல்ல எந்த ஸ்பெஷலி இது மாதிரி தான் நடக்குது, நிறைய ஸ்பெஷலி இது மாதிரி தான் நடக்குது, அதனால உங்க ஐபோன்லாம் பிரச்சனை கிடையாது அப்படின்னு ஒருத்தர் போட்டிருந்தாரு டிஎம்ல. அதுதான் கேட்டேன், நாளைக்கு செக் பண்ணி பார்ப்போம். சரி ரைட் ஓகே. அந்த சேகன் படம் வந்து அன்னைக்கு வந்த அன்னைக்கே சொல்லிட்டு இருந்தாங்க. பட் நம்ம வந்து அது ஒரு கான்ட்ரவர்சியா ஏதாவது சொல்லி கைப்பி விட்டு நம்ம அந்த முதல் நாளே எதுவும் பண்ணக்கூடாது. ஆனால் அதை கண்டுக்கல. அது பெருசாக நம்ம வந்து அது ஃபுல் டீட்டெயிலாகவும் எனக்கு தெரியாது, ஏன்னா மதுரை சைடு நம்ம கிடையாது.
அது நிறைய 3 பேர் சொல்லி பார்த்திருக்கேன். அதே மாதிரி முத நாள் அந்த டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கே ட்விட்டர்ல ஒருத்தர் அந்த ட்வீட்டா பெருசா எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருந்தாரு. வந்த அன்னைக்கே போட்டிருந்தாரு. அந்த ஏன் வள்ளி நாடகம் போட்டா அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி டீட்டெயில் போட்டிருந்தாரு. பட் நமக்கு தெரியாததுனால நம்ம அமைதியா அது ஏற்கனவே ஒரு அரைகுறையா தான் தெரியாது, முழுசா தெரியாது. கேள்விப்பட்டது, அதாவது கேள்விப்பட்டது ஒண்ணு. அதுக்கப்புறம் வந்து நம்ம முழுசா படிச்சு தெரிஞ்சுக்கணும் ஒண்ணு. அதெல்லாம் படிச்சுதான் தெரிஞ்சுக்கலாம். ஜஸ்ட் கேள்விப்பட்டதுனால அதை பத்தி நம்ம பேசல. ஓகேண்ணா, வரட்டும் பார்ப்போம். விஷால் எப்படின்னு சொல்லி. வந்திருக்காரு, மதுரைக்காரர். அவர் சொல்லுவார். அண்ணா வணக்கம்ண்ணா, சொல்லுங்கண்ணா. இந்த சேவன் டீச்சர் இருக்குல்ல, அது ஆமாண்ணா. வந்தப்ப ம். ஏன் வள்ளி நாடகம் போட்டா ஏன் அவர் அடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ஒரு எக்ஸ்பிளேஷன் ட்விட்டர்ல வந்துச்சு. ஆமா ஆமா ஆமா. எனக்கு அது ஒரு அரைகுறையா தெரியும். பட் அதெல்லாம் உண்மையா முழுசா அதெல்லாம் ஒரு என்ன இல்லண்ணா, இங்க கான்ட்ரவர்சி பேசப்படுற அப்படிங்கிறது. கதை தானே அது. அது என்ன சொல்லுவாங்கன்னா, முருகருக்கும் விருமாண்டி சாமிக்கும் ஆகாது. அதுக்கு ஒரு கதை இருக்கு. விருமாண்டி சாமி வந்துட்டு மலை பிரதேசத்துல இருந்தவர். அவரை வந்துட்டு அவங்க தங்கச்சி வந்துட்டு கூப்பிடுவாங்க. காரணம் என்னன்னா, தங்கச்சி வந்துட்டு இங்க மதுரையோட இடத்த பாக்குறப்ப இந்த நிலம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிரும். அப்ப அந்த நிலத்தை ஆண்டுட்டு இருந்தது பெய்காமன் அப்படின்ற ஒரு சாமி. ஸோ அந்த பெய்காமன் சாமியை வந்துட்டு விடாது. நீ என் நிலத்தை எப்படி ஆள்வ, அதெல்லாம் விட மாட்டேன் அப்படின்னு சொன்னோடனே யாரையாவது கூப்பிடணும். ஸோ யாரை கூப்பிடுறதுன்னு பார்த்தா 2 பேர்கிட்ட போவாங்க. சிவன் டீம் போவாங்க, விஷ்ணு டீம் போவாங்க. அப்ப அவங்க 2 பேரும் வெவ்வேறு வேலைகள்ல இருப்பாங்க. ஸோ எனக்கு இன்னொரு அண்ணன் இருக்காருன்னு சொல்லிட்டு விருமாண்டி சாமி கிட்ட போவோம். விருமாண்டி சாமி வரேன் அப்படின்ட்டு சொல்லி ஒத்துக்கிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு டெய்லியும் ஒரு கர்ப்பமான மாடும் ஒரு கர்ப்பமான பெண்ணும் நீ காணிக்கையா கொடுத்தனா நான் வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்ன உடனே வந்துட்டு அந்த பொண்ணு தங்கச்சியும் வந்துட்டு ஓகே நான் கொடுக்குறேன் அப்படின்ட்டு சொல்லிடும். ஆனா அதுக்கு மனசுக்குள்ள தெரியும் கொடுக்க முடியாது அப்படின்ட்டு. சரி முதல்ல நம்ம நிலத்தை வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துடும். வந்த உடனே பெரிய போர் நடக்கும், பெரிய சண்டை நடக்கும், யாருக்கு பெய்காமனுக்கும் விருமாண்டி சாமிக்கும். அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, விருமாண்டி சாமி வந்துட்டு பெய்காமன் சாமியுடைய குதிரைய ஒரு காலை உடச்சுவாரு. உடைச்ச உடனே எல்லா சாமியும் கூடி பஞ்சாயத்து போய் வருவாங்க. வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, பஞ்சாயத்து பேசி முடிவுக்கு வந்த உடனே ஒரு போட்டி வைப்பாங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், அப்புறம் இன்னொரு இடம் சொல்லுவாங்க. அந்த 2 இடத்தையும் போய் யார் ஃபர்ஸ்ட் தொட்டுட்டு வராங்க அப்படின்றது போட்டி. அப்ப முருகர் வந்து இன்டர்ஃபியர் ஆவாரு. முருகர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, நீ வந்துட்டு குதிரையோட காலை உடைச்சிட்ட. ஸோ காலை நீ உடைச்சதுனால இது வந்துட்டு ஃபேரான கேம் கிடையாது. அதனால உடஞ்ச குதிரையோட காலை நீ எடுத்துக்கோ. யாருக்கு? விருமாண்டிக்கு. நல்ல குதிரை பெய்காமன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்ட்டு சொல்லுவாரு. ஸோ இதுக்கப்புறம் 2 தியரி இருக்கு. ஒரு தியரி என்னன்னா, அந்த உடஞ்ச குதிரை காலோடய விருமாண்டி சாமி ஜெயிச்சிட்டாரு அப்படின்ட்டு ஒரு தியரி சொல்லுவாங்க. இன்னொரு தியரி அதுல அவர் தோத்துட்டாரு அப்படின்ட்டு. தோத்ததுனால இங்க நிறைய பேர் நம்பப்படுறது என்னன்னா அவர் தோத்துட்டாரு அப்படின்ற ஒரு தியரி. அதனால என்னன்னா, இந்த விருமாண்டி சாமியை கும்பிடுறவங்க முருகர் சாமியை கும்பிட மாட்டாங்க. அப்ப என்ன சொல்லுவார் அப்படின்னா, ஒன்னாலதான் நான் தோத்துட்டேன். சோ திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு என்னை கும்பிடுறவங்க யாரும் வரமாட்டாங்க அப்படின்ட்டு இந்த விருமாண்டி சாமி சொல்லுவாராம். சொன்னதுனால இப்ப வரைக்குமே சில பேர் ஃபாலோ பண்றதா தகவல். என்னன்னா, விருமாண்டி சாமியை கும்பிடுறவங்க திருப்பரங்குன்றம் முருகனை கும்பிட மாட்டாங்க அப்படின்ட்டு. இது எல்லாமே வாய் வழி கதையா கேள்விப்பட்டது. சோ அந்த மேட்டர் தான் இன்னைக்கு கோபுரம் சினிமாஸ் வந்தப்போ ஒரு ரிப்போர்ட்டர் கேட்டிருக்காரு அவர்கிட்ட. என்ன கேட்டிருந்தாருன்னா, இது என்ன 2 சாமிக்கு இடைய பஞ்சாயத்தா அப்படின்ட்டு. இல்ல இல்ல, 2 சாமியை பத்தி பேச போறோம். ஆனா அது எதுவும் சண்டையா இருக்காது, அவங்கவுங்க இம்பார்ட்டன்ஸை கொடுத்து தான் எடுத்திருக்கேன் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாரு. அந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் இதுல வெப்பாரா அப்படின்ட்டு தெரியல. பட் ஆனா பேக் டிராப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ பாப்போம் வெயிட் பண்ணி. ஓகே, இது வந்து இந்த இந்த ரேஸ் கதையெல்லாம் 1993 அப்புறம் கிளம்புனதா, அதுக்கு 93 முன்னாடி கிளம்புனதா, அது மட்டும் கொஞ்சம் ஊர்ஜிதப்படுத்த முடியுமா? ஐயோ அது தெரியல. என்ன ஏன் கரெக்டா 93 என்ன காரணம்? தெரியல. எஜமான் படம் பார்த்திருப்பாங்க. நெப்போலியனுக்கும் ரஜினிக்கும் அந்த அந்த மாட்டு வண்டி ரேஸை பார்த்துட்டு சரி இது நல்லா தானே இருக்கு, சரி இதே நமக்கு ஒரு ஏதாவது இருக்க ஒரு புராணத்துல இழுத்து விடுவோம், சும்மா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுல இருந்து இழுத்து விட்டாங்களா இன்ட்ரெஸ்ட் ஆகி? ஏன்னா அதோட மேட்ச் ஆகுது. எஜமான் வந்து மதுரையில் நடக்கிற அந்த சீனை மட்டும் எடுத்துட்டாங்கன்றீங்களா? நான் சொல்றேன் சீனை தானே சொல்றேன். நல்லா இருக்கே சீனு. சரி இதே ஏதாவது ஒரு புராண கதையில மேட்ச் பண்ணி வச்சுட்டுருவோம். நமக்கு சும்மா ஏதாவது எங்கேயாவது ஒண்ணு பார்த்தாங்கன்னா நம்ம ஆட்கள் வந்து என்னன்னா ஏதாச்சும் ஒண்ணு மெர்ஜி பண்ணாதான் அவங்களுக்கு கொஞ்சம் திருப்தி ஆகும். எனக்கு தெரிஞ்சு காலகாலத்துக்கு இது மாதிரி இருக்கா, இல்ல சும்மா ஒரு 30 வருஷம் மட்டும் இப்படி இருக்கா அப்படின்னு யோசிச்சோம்னா தெரிஞ்சிடும் நமக்கு சில விஷயங்கள். ஆமா, இல்ல ஆக்சுவலா நிறைய கதைகள் இருக்கு. அதுக்கப்புறம் செதி வழியா நிறைய கதைகள் மாற்றப்பட்டிருக்கு. அதான் வெர்ஷன், ஒவ்வொரு வெர்ஷன் மாறும். ஜெயிச்சிட்டாருன்னு சொன்னா அதுக்கு ஒரு வெர்ஷன், அதுக்கு ஒரு படம். இது முடிஞ்ச உடனே, ரேஸ் முடிஞ்ச உடனே அவர் வந்து விரும்பாண்டி கேட்பாராம். யார்கிட்ட? தங்கச்சிட்ட கேட்பாராம், எனக்கு கொடுக்குறேன் நீ அப்படின்னு. உடனே தங்கச்சியால கொடுக்க முடியாது. அப்ப தங்கச்சி என்ன பண்ணோம்னா ஒரு மோதிரத்தை எடுத்து ஒரு கிணத்துல போட்டுரும். கிணத்துல போட்ட உடனே ஐயோ என்னால எடுக்க முடியல, அண்ணா எடுத்து கொடுனான்ட்டு அவர் கிணத்துல இறங்குவாரு. கிணத்துல அவர் வச்சு அடைச்சிடும். என்னம்மா உன்னை நம்பிதான் வந்தா நீ அடைச்சிட்டியே அப்படின்னு அவர் சொல்லும். நீ இந்த மாதிரி கேட்கிற, இந்த மாதிரி நீ டெய்லி கர்ப்பமான மாடும் கர்ப்பமான பொண்ணும் நான் கொடுத்தேன்னா
உலகத்துல உயிரினங்களே இல்ல, அதாவது மாட்டு உயிரினமும் இருக்காது, மனுஷ உயிரினமும் இருக்காது, அதனால அதெல்லாம் பண்ண முடியாது. So, ஆடு ஊர்ல வண்டிக்கு அதுக்காக அப்ப மட்டும் அம்மன் படம் பார்த்திருப்பாங்க. அம்மனை போட்டு அம்மன் படத்துல ஆடு அம்மனை வெள்ளியன்னைக்கு அடைச்சி மட்டும் வச்சிருப்பாங்கல்ல, எனக்கு அந்த ஐடியா ஆமா ஞாபகம் வந்துடும். ஊரை காப்பாத்துறதுக்கு எனக்கு வழி தெரியல ஆத்தா, உன்னை அடைச்சி வைக்கிறத வழி தெரியல ஆத்தான்னு விருமாண்டியை போட்டு அடைச்சி So, வச்சிருப்பாங்கன்னு இப்ப இந்த நினைக்கிறேன். கர்ப்பமான ஆடு நான் நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு மீதி சொல்லிட்டு எல்லாம் எனக்கு தெரியல. ப்ரோ. ஆனா அந்த திருப்பரங்குன்றத்துக்கு அதை மட்டும் நான் கேட்டு வரேன். எனக்கு தெரிஞ்சவங்க அந்த ஊர் பக்கம் இருக்காங்க, நான் கேட்டு வரேன் அதை மட்டும். சூப்பர், கேட்டு வாங்க அந்த கேட்டு வாங்க. அப்ப விருமன் சாமி வந்துட்டு கும்பிடுறவங்க வந்து திருப்பரங்குன்றம் போக மாட்டாங்களான்னு அதை மட்டும் நான் அப்படியா, கேட்டு வரேன். அது கேட்டு வாங்க, அது கேட்டு கேட்டு வாங்க. வரேன் நாளைக்கு. அப்புறம் வந்துட்டு ஆனா கர்ப்பமான ஒண்ணு ஆடு சொல்றேன், மட்டும் இல்ல நான் சீரியஸா கொடுக்குறேன், சொல்றேன், இப்போதையும் கொடுத்துட்டு பெரிய இருக்காங்க. லெவல்ல எதுவும் இல்லைன்னு வச்சுக்கீங்களேன். ஒருவேளை இதுக்கு இந்த யூடியூப்ல நிறைய பேர் இந்த சேவன் படத்துக்காக சில விஷயம் கேள்வி கொடுத்துருப்பாங்கல்ல, இது மாதிரி ஒரு 10 டிசப்பாயிண்ட் 10 ஆயிட்டாங்க. இதுன்னு. இதை பார்த்தா நல்லா தானே இருக்கு இந்த ஐடியா, இதே நம்ம ஃபாலோ பண்ணுவோமே அப்படின்னு ஃபாலோ பண்ண கூட இனிமேல் வாய்ப்பு இருக்கு. பார்ப்போம். நடுவுல ஆதி ப்ரோ இந்த பேசுறது விருமாண்டி வந்து படத்திலேயே யூத்தோட சாங்க வச்சிருப்பாங்கல்ல, அந்த இல்ல, அந்த அதான் அந்த சொல்றேன். காண்டாமணி நீங்க சாங் ஓப்பனிங் அந்த அந்த கிணத்துக்கிட்ட தான் அந்த பூஜை பாட்டை பண்ற இப்ப மாதிரி நீங்க போய் இருக்கும். கேளுங்க. இப்ப நான் சொன்ன கதை தான் அந்த பாட்டு. அந்த ஆதி ப்ரோ லிரிக்காவே சொல்ற வரும் அந்த மாதிரி டீடைல் சாங்ல, பண்ணிருப்பாரு, அந்த முரட்ட டீடைல் காண்டாமணி இருக்கும். சாங்ல. அந்த காண்டமணி ஓசை கேட்டுருச்சு, எங்க கலியுகத்து சாமி வெளியே வா, ஆடி வெள்ளி பூஜை வந்துருச்சு, இந்த எங்க பூஜையை ஏத்துக்க நீ வெளியே வா அப்படின்ட்டு வரும். அப்ப அந்த ஆடி வெள்ளிக்கு மட்டும். அப்புறம் இன்னொன்னு சொன்னாங்க, அதெல்லாம் உண்மையான்னு தெரியல. ஆஹ் இது யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க, எனக்கு தெரியாது இதெல்லாம். ஆஹ் இந்த கர்ப்பமான ஆடு பலி வேற எங்கேயும் கிடையாதான். வேற ஏதாவது இல்ல அவர் சொல்றேன், இன்னொன்னு சொல்லிடுறேன், இன்னொன்னு சொல்றாங்க, அது எப்படின்னு தெரியல, இன்னொன்னு சொல்றாங்க என்னன்னு தெரியல, நிறைய சொல்றாரு. நல்லா தான் இருக்கு கேட்கறதுக்கு. சொல்லுங்க, இன்னொன்னு சொல்றாங்கன்னு சொல்லுங்க, அதையும் கம்ப்ளீட் பண்ணுங்க, நம்ம நிறைய இருக்குல்ல கேட்கறதுக்கு. கர்ப்பமான ஞாயிற்றுக்கிழமை வேற. என்னன்னா, இந்த கர்ப்பமான ஆட்டு பலி வந்துட்டு வேற எங்கேயும் கிடையாது, அது இங்கதான் இருக்குன்னு சொல்றாங்க. வேற ஏதாவது கோயில் அந்த மாதிரி நீங்க ஏதாவது பாத்திருக்கீங்களா, பலி அந்த மாதிரி அப்படின்ட்டு கேக்குறேன். ஏன்னா நம்ம பெருசா கடவுள் இது இல்லைன்றதுனால நமக்கு தெரியல, அதனால கேக்குறேன். ஆதி ப்ரோ பேசுறது எனக்கு மட்டும்தான் கிளியரா கேட்கலையான்னு தெரியல. இல்ல எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கு. நீ கேட்கவே இல்லை. டிவி பக்கத்துல பழைய செட்டு வச்சுட்டு போன் வச்சா ஒரு சவுண்ட் கேட்கணும், வைப்ரேட் ஆயிட்டு அப்படி அந்த மாதிரி கேட்டுட்டு இருக்கு. யூத் பாத்துட்டு இருந்திருக்காரு. யூத்த பத்தி சொல்லுங்க தோழர். இல்ல இல்ல அவர் யூத்தாவே இருக்கிறாரு. சொல்லுங்க, நான் பேசுறது முதல் கேக்குதா கேட்கலையா? பேசுறது ஓகே, அப்பப்ப பரவாயில்ல. கேட்குது. சொல்லுங்க ஏங்க, அவர் பேசுற கருத்து பரவாயில்லைங்கிறீங்களா, அவரு பேசுறது பரவாயில்லைங்கிறீங்களா, என்ன கருத்து? ஓகேவா இருக்குன்றத போயிட்டாரு. இல்ல படத்துக்கு ரிவ்யூ சொல்ற மாதிரி பரவாயில்ல அப்படிங்கிறீங்களா, அதை கேட்டேன். அதான் கேக்குறது பரவாயில்லாம கேக்குது. இந்த கதை இல்ல, இன்னொரு மேட்டர் என்னன்னா, நம்ம ஸ்பேஸ்ல யாராவது துபாய் நண்பர்கள் யாராவது இருந்தீங்கன்னா எப்படி இருக்கீங்கன்னு சொல்லுங்க. நேற்று எங்க அப்பாக்கு ஆக்சுவலா ஃபிளைட் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க. எங்க அப்பா 1.5 மணி நேரம் ஏர்போர்ட்லயே இருந்தாரு. அப்புறம் ரொம்ப பதட்டம் ஆயிடுச்சு, அப்புறம் ரூமுக்கு போயிட்டாரு. இப்ப எல்லாமே கொஞ்சம் நார்மல் தாண்டா, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னாரு. என் ஃப்ரெண்டுக்கு நேற்று பர்த்டே, அவன் கத்தார்ல இருந்தான். என்னடா மச்சான் அப்படின்றான், வானத்துல எல்லாம் பறந்துட்டு இருக்கு மாமா, நைட்டை தாண்டவனான்னு தெரியல அப்படி இப்படின்லாம் பயமுறுத்திட்டு இருந்தான். அப்புறம் அவனும் கொஞ்சம் சேஃப் தான். யாராவது நம்ம துபாய் நண்பர்கள் யாராவது ஸ்பேஸ் எல்லாம் கேட்டிருந்தீங்கன்னா எப்படி இருக்கீங்க இப்ப எல்லாம் எப்படி, ஏதாவது சொல்லுங்க கமெண்ட்ல. அதாவது துபாயில அவ்வளவு பிரச்சனை இருக்கான், அதுல ஸ்பேஸ் வேற கேக்குறாங்க உட்காந்துட்டு. ஒரு மாதிரி இல்ல ப்ரோ, நம்ம நண்பர் வந்துட்டாரு கரெக்டா. இப்பதான் வெக்கேஷனுக்கு வந்தாரு கரெக்டா. 2 வாரம் கொடுத்துட்டாங்க. கடவுளே எப்பா, நல்ல வேலை. ஆனா இன்னைக்கு எல்லாம் நார்மலா ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க கமல். வேலை எல்லாம் நடந்துட்டு தான் இருக்கான் துபாயில, நார்மலா ஆயிடுச்சுன்றாங்க. சரி, இன்னொன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது சொல்லுங்க, கேட்போம், நல்லா இருக்குன்னு கேட்போம் ஏதாச்சும். கேக்குது தோழர். சொல்லுங்க ஆதி ப்ரோ, படம் எப்படி இருந்துச்சு? என்ன படம் தான்? யூத். ரஃப் கட். அது படம் இல்ல, ரஃப் கட்ரா அது. எப்படி தோழர்? ஜிவி மியூசிக் எல்லாம் பாப்பீங்களா? மியூசிக் எஸ்எஃப்எக்ஸ் எதுவுமே இருக்காது, ஒரு ஃபுட்டேஜஸ் இருக்கும், அதோட நரேட்டிவ் இருக்கும், ஃபுட்டேஜஸ் இருக்கும். படம் இங்க ஃபுல்லா இருக்கும், டைலாக்ஸ் இருக்கும், ஹாஃப் டப்பிங்கோட. ஓகே ஆனா எனக்கு என்ன கதைலாம் தெரியும், என்ன கதை, எப்படி கதை போகும் எல்லாமே அதெல்லாம் தெரியும். அதான் இப்படிதான் போகும், அதெல்லாமே தெரியும். ஆனா என்ன படமா இருக்கு. இந்த இவரு சூரஜ் அப்பாவா நடிச்சிருக்காரு, தேவதர்ஷினி அம்மாவா நடிச்சிருக்காங்க. சோ அந்த காம்பினேஷன் பார்க்க கொஞ்சம் ஆர்வமா இருக்காங்க. எனக்கு கிட்டத்தட்ட பிரேமலூர்ல இருந்த வைப் வந்து, இந்த பிரேமலூரோட வைபே கிட்டத்தட்ட அந்த பையன் தான். நஸ்லேன்னு அதை தாங்கி நிக்கிறது தான். அந்த மாதிரி இந்த பையன்ட்ட பயங்கரமானது இருக்கு. நல்ல ஸ்கிரீன் பிரசன்ஸ், பாட்டு, டான்ஸ் எல்லாம் அவ்வளவு சூப்பரா இருக்கு அவன் பார்க்க. அவ்வளவு அழகா எல்லாம் போட்டீங்களே.
அது நீங்க கன்ஃபார்மா. நீங்க நீங்க ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தீங்கல்ல என்ன பத்தி. 2020ன்னு சொல்லிட்டு இருந்துகிட்ட அசுரன் முடிச்சு ஒரு இது இருக்கும்ல, இந்த வாடா ராசான்னு ஒரு ஆல்பம் பண்ணிருப்பாப்ல. அந்த டைத்துல அவங்க அம்மாவோட போய் இன்டர்வியூ கொடுத்துருப்பாப்ல. அப்பவே சொன்னேன் ஷுவர் ஷாட் ஸ்டார் அப்படின்னு. ஆனா அது பிரேம்ல கன்வெர்ட் ஆகுறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. பிளஸ் எனக்கு நடிப்பா ஸ்கிரீன் பிரசன்ஸா இதை அவர் பண்ணிருவாப்லன்னு தெரியும். டைரக்ஷனா நிறைய சாய்ஸஸ் எனக்கு நல்லா இருந்துச்சு. இந்த சீனை இப்படி ப்ரெசென்ட் பண்ணலாம், இப்படி எடுக்கலான்றது இருக்குல்ல, அந்த ஐடியாஸ்லாம். லவ் டுடேல ஒண்ணு இருந்துச்சுல பிரதீப் கிட்ட ஒரு ஃபிலிம் லாங்குவேஜ், அந்த மாதிரி இந்த ஒரு அடுத்த ஜெனரேஷன் குட்டி பசங்க வந்து எப்படி அதை பாக்குறாங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல. இந்த கிராமர்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னா இவங்களுக்கு அந்த கிராமர் தெரியாதுன்றதுனால இவங்க உடைக்கணும்லாம் பண்ணல. ஆனா அதை ஒரு ஸ்டைல்ல இந்த ஸ்டைல்ல வந்து பார்ப்போமே அப்படின்ற ஒரு இது இருக்குல்ல. அதெல்லாம் வந்து அந்த மாதிரி சாய்ஸஸ் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. குறிப்பு கேஸ்டிங் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. செம கேஸ்டிங். அந்த கூட இருந்த சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ், ஹீரோயின்ஸ் 3 பேரு, அப்புறம் அந்த மொத்தமாவே படம் மொத்தமாவே குட்டி குட்டியா ஒரு சீன் வரவங்க கூட நல்ல கேஸ்டிங். பாட்டுக்கு நிறைய வீடியோ சாங்ஸ் ஒரு 4-5 வந்து வீடியோ சாங்காவே நல்லா இருந்துச்சு. அந்த மினிக்கி, அப்புறம் அந்த நேத்து ரிலீஸ் ஆனது, அதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆனது, அப்புறம் இன்னும் ஒண்ணு ரிலீஸ் ஆகல, அதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. அது கிட்டத்தட்ட ஒரு இந்த மாதிரி படத்துல இவன ஒரு கிளைமேக்ஸ் பாட்டு பாட வச்சிடறாங்களே, அந்த பாட்டு அந்த மாதிரி இருக்கா? அட்டகத்தி வைவு இந்த படம். என்னப்பா? இல்ல இப்ப வர இவனை கிளைமேக்ஸ்ல பாட வச்சிடறாங்களே வர வர. நான் பார்த்தது ரஃப் கட் வெர்ஷன்ல இவன் தான் பாடினாப்ல. ஐ மீன் ஏற்கனவே அது பழைய யுவன் பாட்டு. அதனால அண்ணா உங்களுக்கு டிஎம் பண்ணிருக்கேன், அது உண்மையா அது தோணுச்சு, அந்த மாதிரி தோணுச்சு உங்களுக்கு? அதை மட்டும் சொல்லுங்க. அது என்ன டிஎம் பண்ணிருக்கேன் பார்த்து சொல்லுங்க. என்னடா டிஎம் பண்ணிருக்க? ஏண்டா கண்ணு மட்டும் தான் இருக்கு, ஏன்டா டிஎம் பண்ற? இல்லண்ணா அது இங்க சொன்னா ஏதாவது சண்டைக்கு வருவாங்களா? பப்ளிக்ல சொல்ல முடியாதுல்ல சில விஷயங்கள். என்னன்னே புரியலையே எனக்கு. என்னன்னே புரியலையா அண்ணன்? என்னன்னு ரஜினி மாதிரியே பண்றாருன்னு சொல்றாங்களா? இல்ல என்னடா டிஎம்ல கேட்கறதுக்கு இருக்கு விளக்கு என்ன? இல்லண்ணா இப்ப எடுத்த படமே ரிலீஸ் ஆகல, அதுக்குள்ள எப்படிறா அப்படின்ட்டு அதனால கீழே ஒரு லிஸ்ட் போட்டிருந்தாருல விஜய். இல்ல எனக்கு ரஜினி அப்படின்டா. இது எனக்கு ஒரிஜினலா தான் இருந்துச்சு. நல்லா என்ன தெரியுமா, இவர்கிட்ட ஒரு ரஜினியோ இல்ல லாரன்ஸோ ஸ்டைல் ட்ரை ஒரு ஒரு பெர்ஃபார்மேட்டிவா இருக்கும். அது ஒரு என்ன சொல்றது, நான் ரொம்ப வருஷம் பிராக்டிஸ் பண்ணி இந்த ஸ்டைலை இப்ப நான் பிரசன்ட் பண்ண போறேன் உங்கள்கிட்டன்ற மாதிரி. இந்த பையன் சாமிங்கா இருக்கான். அவன்கிட்ட அது ரொம்ப இயல்பா இருக்கு. இந்த சில ஸ்கிரீன்ல நீ பிரேமலுவை பார்க்கும்போது அந்த பையன் என்ன இருந்துச்சு, நஸ்லன் கிட்ட சாமிங்கா இருக்கானே, நல்லா இருக்கானப்பா அப்படி. ஸ்கூல் படங்கள் காலேஜ் படங்கள் எல்லாம் அதுதான் உனக்கு தோணணும். எனக்கு அது இருந்துச்சு அந்த பையன். அதுதான் மெயின். இல்ல அது ஏன்னா இப்ப இந்த பையனுக்கு 24 வயசு. 24 வயசுல நீ ஸ்கூல் பையன் நடிக்க போற அப்படின்னா அதை நீ புல் ஆஃப் பண்ணணும். எனக்கு அது இருந்துச்சு, அது சூப்பரா இருந்துச்சு. ரைட்டிங்கா டைரக்ஷனாவே குட்டி குட்டியா நிறைய மூமெண்ட்ஸ் நல்லா இருந்துச்சு. அந்த லவ் போர்ஷன்ல எல்லாம், ஐ மீன் லவ்ன்ற அந்த மொத்த ஸ்கூல் போர்ஷன்ஸ்ல ஃபன்னா லவ்வா ரொம்ப அட்டகத்தி மாதிரிதான் ஜாலியா ஒரு படமா ஜாலியா போகும்ல அட்டகத்தி. அந்த ஜோன்ல தான் இருந்துச்சு எனக்கு. அதாவது இந்த போர்ஷன்ஸ்லாம் வேலை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஜனவரியில டிடிடி, பிப்ரவரியில வித் லவ், பிப்ரவரி எண்டுல தாய் கிழவி, மார்ச்ல யூத். இந்த வருஷம் அமோகமா ஆரம்பிச்சிருக்கு. நல்லா தாய் கிழவி செம்மையா போயிட்டு இருக்கே, புக்கிங்லாம் நல்லா இருக்கு. சின்ன படங்களுக்கு அமோகம் இந்த வருஷம். சின்ன படம் மட்டும்தாங்க ரிலீஸ் ஆகும். இல்ல இப்படியே இருக்கட்டும், நல்லா இருக்கு. ஓஹோ, ஜனநாயகன் ரிலீஸ் ஆகக்கூடாதப்ப, கருப்பு ரிலீஸ் ஆகக்கூடாதப்ப சார் ப்ரோ அது நடக்காது சார் ப்ரோ. எலெக்ஷன் வரைக்கும் தான் இதெல்லாம். எலெக்ஷன் முடியட்டும், வார வாரம் இருக்கும் பாருங்க. இப்போ வார வாரம் அடுத்த வாரமே நிறைய சின்ன படங்கள் தான் வருது ப்ரோ. அப்புறம் 2 படத்துக்கு ரன் டைம் பாத்தீங்களா? துரந்தருக்கும்
டாக்ஸிக் 3 மணி நேரம் 55 நிமிஷம் Toxic என்ன? தியேட்டர்ல சும்மா ஜாலிதான். டாக்ஸிக் ஜாலியா 3 இருக்க போகுது 3 படம். மணி நேரம் 25 நிமிஷம், துரந்தர் 3 மணி நேரம் 55 நிமிஷம். நேத்து துரந்தர் 3:40 எங்கங்க ரூமர் 3 மணி வந்துச்சு. நேரம் 55 நிமிஷம்? ஆமா பரணி. யூஎஸ் புக்கிங்ல அதான் அப்டேட் ஆயிருக்கான் பரணி ப்ரோ. நேத்து ஐயோ செம்ம ஜாலியா இருக்க போகுது கமல். ஆமா ஆமா பரணி 3 ப்ரோ, மணி நேரம் 55 நிமிஷம்லாம் வாய்ப்பே இருக்காதுங்க. சீரியஸா தான். பரணி 3 மணி நேரம் 36 நிமிஷம் இருந்துச்சு படம். சோ அதுல இருந்து என்ன 55 எவ்வளவு அதிகமாக போகுது? 3 மணி நேரம் 40 ஜாலியா நிமிஷமா? ஏங்க 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் வரைக்கும் ஓகே விஷால். ஆனா 3 மணி நேரம் 55 நிமிஷம்லாம் யோசிச்சு பாருங்க. ஒரு நாள் 3 மணி நேரம் 30 நிமிஷம் பாத்துட்டோம்ல ப்ரோ ஃபர்ஸ்ட் பார்ட். அதெல்லாம் என்ன 20 நிமிஷம் தானே? இல்ல ரொம்ப இதாகும். எப்படிங்க சரி, இந்த இது எப்படி இருந்துச்சு பரணி ப்ரோ, அந்த ஆடு ஆடு 3 ட்ரெய்லர்? ஐயோ சொல்லவே இல்லை இன்னைக்கு. அது என்ன பரணி ப்ரோ, அது என்ன உங்க ஊர்ல அது கொஞ்சம் கல்ட்டான படமா? எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி, நம்ம ஊர்ல காஞ்சனா மாதிரி? ஆடு 1 தேட்டரிக்கெல்லாம் ஃப்ளாப்பு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு மாதிரி நிறைய பேர் அதை போட்டு இது பண்ணாங்க. ஆடு 2 வந்துச்சு, இப்போ ஆடு 3. ஆனா ஆடு 3 நான் உண்மையிலே வந்து ட்ரெய்லர் பார்த்து ரொம்ப இது பண்ணது, மலையாள சினிமால இவ்வளோ அழகான ப்ரொடக்ஷன் வேல்யூ அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா வந்து நிறைய போர்ஷன்ஸ் ப்ரொடக்ஷன் வேல்யூ சூப்பரா இருந்துச்சு. எனக்கு ட்ரெய்லருமே வந்து ஒர்க் ஆயிருந்துச்சு. ஆடு 2 ஹிட்டா இல்லையா? ஆடு 2 ஹிட். ஸோ ஆடு 3 அது காமெடி படம் தானே பரணி ப்ரோ? ஃபுல்லாவே காமெடி தான். ஃபுல் காமெடி. இது ஆடு 3 பார்ட் 1, இன்னும் பார்ட் 2 இருக்கு படத்துக்கு. ஸோ இது ஆடு 3 பார்ட் 1 தான். அப்ப ஆடு 3 ஆடு 4 எடுக்கலாம்ல. கோட் வேர்ட் அக்செப்டட் பரணி ப்ரோ, கோட் வேர்ட் அக்செப்டட். ஓகே இது வந்துட்டு இந்தியன் 2 இந்தியன் 3 எடுக்கிற மாதிரி அது ஆடு 3 ஆடு 4 எடுக்கலாம்ல. இட்ஸ் லைக் அ கண்டினியூவேஷன். அதாவது இந்தியன் 2 இந்தியன் 3 கண்டினியூவேஷன் தானே. ஆனா விட்டுருனா ஹர்னி ப்ரோ, துரந்தரோட டூரேஷனுக்கே இப்படி சொல்றீங்களே. தவமாய் இதெல்லாம் நாங்க பார்த்துருக்கோம் ப்ரோ. 4 மணி நேரம்லாம் நமக்கு ஒரு விஷயமே இல்லை ப்ரோ. தவமாய் 4 மணி நேரமா? இப்ப 4 மணி நேரம் தான்ப்பா, கிட்டத்தட்ட ரொம்ப நேரமா டிவில ஓடிட்டு இருக்கும்பா. டிவில அவ்வளவு நேரம் போடுறாங்களா என்ன? நான் அந்த படம் பார்த்தது போடுவாங்க. ஆமாடா, அட்வர்டைஸ்மென்ட் ஜெயா போடுவாங்க. ஜெயா டிவில சாயங்காலம் ஆரம்பிச்சு வச்சுக்கோங்க, மிட் நைட் வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கோம் தவமாய் தவம். நீங்க சொல்றீங்க ராஜ் டிவில நீங்க எந்த படம் ராஜ் டிவில போட்டா 8:01 போடுவாங்க. தலைவா 5 நிமிஷம் படத்துக்கு 10 நிமிஷம் பிரேக் போடுவான் தலைவா ராஜ் டிவி. படம் எடுத்தது 2.5 மணி நேரம் தான். ஆனா அவன் டிவி சேனல்ல மட்டும் எப்படியும் 4.5 மணி நேரம் 5 மணி நேரம் ஓடுனே தெரியல. சில படம்லாம் 8 மணி நேரம் ஓடி இருக்கு. எப்படி ஓடுதுன்னே தெரியல. ஏன்டா ஓட்டுற போட்ட சீன் வந்து ரிப்பீட்ல போடுவோம். அது வேற ஆச்சரியம். அதாவது விளம்பரம் போடுறாங்கிறது ஒண்ணு, ஏற்கனவே ஒரு 10 நிமிஷமா சீன் ஓடி இருக்கும், திரும்ப அதுல இருந்து போட்டுட்டு இருப்பான். அது தெனாலிலாம் எப்படி தெனாலில திரும்ப 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 போடுவான். பிரகாஷ் ப்ரோ, அப்புறம் நாளைக்கு வர 8:01 வேற ஆரம்பிப்பான். கரெக்டா இல்ல? 8:01 ஆரம்பிச்சு 1:02 8:01 தான் போடும். 8:01 தான் போடும். அது என்ன கணக்குன்னு தெரியல. உங்கள் ராஜ் டிவியில் இன்று இரவு 8:01 டபுள்ஸ் தெனாலி இந்த மாதிரி ஒரு 5 படம் வச்சிருப்பான். அதை ஓயாம போட்டுட்டு இருப்பான். வானத்தை போல, தெனாலி, மஜா, தெனாலி, மஜா, வானத்தை போல, வரலாறு, ராவணன், கடைசியா வாங்கின பெரிய படம் ராவணன். பாண்டிய நாடு. ஆமா, பாண்டிய நாடு வாங்கலாம். ரைட், கரெக்ட். பாண்டிய நாடுனா அவங்க வாங்கின டைட்டில் நம்ம டிவி பாக்குறது. ராவணன் தான் கடைசியா வாங்கின பெரிய படமே. இல்ல அதுக்கப்புறம் பாண்டிய நாடு வாங்கினா. பாண்டிய நாடு வாங்கலாம், கரெக்ட். பாண்டிய நாடு ஞாபகம் இருக்கா? காலையில ஒரு வாட்டி போட்டு தடங்களுக்கு வருந்துகிறோம் அந்த இதெல்லாம் போட்டாங்க, நிறுத்திட்டாங்க சார். டிவி இதாயிருச்சு, நின்றுச்சு. மறுபடியும் சாயங்காலம் ரீடெலிகாஸ்ட் பண்ணாங்க. பிரகாஷ் ப்ரோ, அப்புறம் நாளைக்கு வர டைட்டில் விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் தானா இல்ல வேற எதுவும் நம்மள சர்ப்ரைஸ்? அதேதான் விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் கன்ஃபார்ம், வேற எதுவும் இல்ல. நம்ம சர்ப்ரைஸ் பண்றதுக்கு வேற டைட்டில். அதுல எனக்கு என்னன்னா, தமிழ்ல விஸ்வநாதன் அண்ட் சன்ஸா, தெலுங்குல விஸ்வநாத் அண்ட் சன்ஸா? இதுல என்னையா வித்தியாசம் வரப்போகுது? எல்லா லாங்குவேஜ் விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ்னு வச்சிட வேண்டியதானே? அது ஒரே டைட்டிலா வச்சா ஓடிடிக்கும் ஈஸியா இருக்கும், எல்லாத்துக்கும் ஈஸி.
ஏங்க அது பரவாயில்லைங்க. எனக்கு அதுல மெயின் டவுட், ஏங்க வெள்ளி சனி ஞாயிறு விட்டு திங்கக்கிழமை காலைல இவங்களும் பண்றாங்க, இந்த ரியோ படம் எல்லாமே ஏங்க திங்கக்கிழமை காலைக்கு வராங்க? தெலுங்கு என்னங்க அது? நாளைக்கு ஏதோ நல்ல நாள் போல தோழர், இல்ல எல்லாம் அது நிறைய என்னன்னு தெரியல. அனௌன்ஸ்மெண்ட் ஆனா இருக்கு எனக்கு நாளைக்கு. சந்தோஷப்படுவேன். நான் என்னன்னா ஒர்க்கிங் டேல விட்டாதான் சந்தோஷப்படுவேன். ஞாயிற்றுக்கிழமை லீவு நாள் விட்டு தொலைகியா, அப்டேட் மேல இல்ல இல்ல, அப்டேட்டா விட்டு நமக்கு. வெள்ளிக்கிழமை பண்ணாங்கன்னா சனி ஞாயிறு ட்ரெண்டிங்லாம் அவங்க பண்ணுவாங்க, அது பஸ்ல வெள்ளிக்கிழமை இருக்கும்ல. வேணாங்கிறேன் நான். வெள்ளிக்கிழமை படம் பார்க்க போவோம் நம்ம, அன்னைக்கு விட வேணாம். திங்கக்கிழமை விட்டலாம், ஞாயிற்றுக்கிழமை விட வேணாம், சனிக்கிழமை ஒண்ணு சனிக்கிழமை விடலாம். ஒரு வீக்கெண்டு சனிக்கிழமை காலைல அப்டேட் விட்டாங்கன்னா நைட் அதை பத்தி பேசி ஒரு 2 நாள் அதை ஃபயர் திங்கக்கிழமை அது பண்ணலாம். காலையில நான் என்ன அது வேணா இருக்கு? வைக்கலாம். நமக்கு ஆபீஸ் போனோடனே நமக்கு கொஞ்சம் மண்டே சொல்லி ஒன்று சொல்லுவோம்ல, அது இல்லாம கொஞ்சம் அப்டேட் பார்க்கலாம்ல, அந்த ஒரு இந்த சோம்பேத்தனம் இல்லாம. இந்த இது இருக்கும்ல, ஆஹ், இந்த பட்டத்து யானை படத்துல ஒரு காமெடி வரும்ல, முதலாளி திருச்சியில ஹோட்டல் ஆரம்பிக்கலாமா? ஏன்பா அப்படின்னு. அங்கதான் நம்ம ரெகுலர் கஸ்டமர் போயிருக்காரு, ஏன்பா ஒரே ஒரு கஸ்டமருக்காக அப்ப ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறது அப்படின்னு. அந்த மாதிரி எங்க நீங்க ஒருத்தர் வந்து அங்க போய் ஆபீஸ்ல போய் போர் அடிக்கின்றக்காக அப்டேட் வந்து விடுறது நல்லதுங்க. ஓகேன்றீங்க ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை. லீவு நாள் ஃபேமிலியோட இருக்கு, அப்டேட் பார்க்கணும், அது பண்ணணும், இது பண்ணணும், போஸ்ட் பண்ணணும். வெள்ளிக்கிழமை 2 3 படத்துக்கு போகணும். வெள்ளிக்கிழமை இந்த எனக்கு இந்த ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட், அது ஆடி லான்ச்சு, அப்புறம் இந்த அப்டேட் குமிப்பாங்க, வெறுப்பா வரும். யோ சின்ன படம் ஒரு 4 படம் ரிலீஸ் ஆகுது, ஒரு மீடியம் பட்ஜெட்ல ஒரு 2 3 படம் ரிலீஸ் ஆகுது, ஒரு பெரிய படம் ஒன்று ரிலீஸ் ஆகுது. இது நம்ம பார்த்து அந்த படத்தை பேச போறலாம்னு நினைக்கிறேன். அன்னைக்கு போய் ஒரு ட்ரெயிலர் லான்ச் வைக்கிறது, அன்னைக்கு ஒரு ஆடி லான்ச் வைக்கிறது, அன்னைக்கு ஒரு ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் வைக்கிறது. கேட்டா நல்ல நாள், சினிமாக்கு நாள், உகந்த நாள் வெள்ளிக்கிழமை. எல்லா நாளும் நல்ல நாள் தான். எல்லா நாளும் நீங்க பிரிச்சுக்கிங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கான எந்தெந்த டேட் உங்களுக்கு தேவையோ அதை பிரிச்சுங்க. படம் ரிலீஸுக்கு வெள்ளிக்கிழமை, அப்டேட் வர்றதுக்கு இந்த தேதி, அப்புறம் அந்த மாதிரி ஆடியோ லான்ச் நடத்துறதுக்கு இந்த தேதி அப்படின்னு ஒரு பிரிச்சுக்கலாம். ஏதாவது திடீர்னு அப்டேட் வர்றது கூட பிரச்சனை கிடையாது. ஆனா ஒரு படம் 2 3 படம் ரிலீஸ் ஆகிற சமயத்துல அப்டேட், ஒரு பெரிய நடிகர் அப்டேட் விட்டு அதை வந்து மழுக்கடிக்கிறது இருக்குல்ல, அது அநியாயமா நடக்குது தமிழ் சினிமால. அதுக்கு இந்த திங்கக்கிழமை சூப்பரா இருக்கும். திங்கக்கிழமை பெருசா அப்டேட் எதுவும் விட மாட்டாங்க. ஒரு 2 3 அப்டேட் வரும், அதுல ஒரு பெரிய அப்டேட் அப்படியே அப்படியே பூஸ்டா வாரத்துல அப்டேட்டோட அப்படியே ஆரம்பிக்கலாம். நல்லா இருக்கும். அதுவும் தெலுங்குல எப்பவுமே காலையில போடுவாங்க. நம்ம ஊர் மாதிரி இந்த 6:30 மணிக்கு விடுறது, 7 மணிக்கு விடுறது, நைட்டு 12 மணிக்கு விடுறது, அந்த மாதிரி கேட்டகரி இல்லாம பெரும்பாலான டீசர் ட்ரைலர் அப்டேட்ஸ் பூரா காலை நேரத்தில் விடுவாங்க. ஏன்னா அவங்க யூஎஸ் டைம் கனெக்ட் பண்ணி விடுவாங்க. அங்க நைட் டைம், நமக்கு வந்து இங்க காலை டைம் அப்படிங்கிற மாதிரி மேட்ச் பண்ணி விடுவாங்க. நமக்குமே யூஸா இருக்கும், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், கரெக்டா இருக்கும். அது மேட்ச் ஆகிற மாதிரி விடுவாங்க. ஹலோ பிரகாஷ் ப்ரோ. சொல்லுங்க பிரதர். அந்த AK-64 எப்பதான் ஸ்டார்ட் பண்றாங்க? அப்டேட்டே போன இல்லைங்கிறது வாரமே அப்டேட் இல்லை, அப்டேட்டே கிடையாது. அப்டேட் இப்போதைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகளும் கிடையாது. படமும் இப்போதைக்கு ஆரம்பிக்க போறது கிடையாது. படம் வந்து போன இன்னும் வாரமே தாமதமாகலாம், ரொம்ப காலதாமதமாகலாம். போன வாரமே வந்துட்டு சொன்னாங்க இப்ப அப்டேட். அதான் ஒன்னே ஒண்ணுதான், ஹீரோ ஜனவரி மாசம் அப்டேட் வருது, ஷூட்டிங் ஜனவரி எண்ட்ல போறோம்னாரு. டேரக்டர் பிப்ரவரி மாசம் அப்டேட் வருது, பிப்ரவரி 2 ஷூட்டிங் போறோம்னாரு. பிப்ரவரி நேத்தோட முடிஞ்சு போச்சு. ஹீரோ சொல்றது டேரக்டர் சொல்றதே நடக்க மாட்டேங்குது, நம்ம சொல்றது எப்படி நடக்கும்? அமைதி அமைதி அமைதியோ அமைதி. பாரதி யாரும் பேசுறாங்களா? இனிமே ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான் தலைவர். சுகன் புரியல. சுகன் என்னமோ சொல்றீங்க, ஆனா எனக்கு புரியல பாருங்க. இல்ல இனிமே வந்து என்னன்னா ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான் மைண்ட் செட்டா. ஒரு வருஷம் படம் இருக்கும், ஒரு வருஷம் படம் இனிமே இருக்காது. படம் நாமளே இருக்காதுன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க, அப்பதான் வந்தா சந்தோஷப்படலாம். அது வேறையா? அப்படி இல்ல, சும்மாத்தி சொல்றேன், படம் இருக்கும், அது இல்லைன்னு நினைச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். அதாவது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லைன்னா ஏமாற்றம் இருக்காதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எதிர்பார்ப்பும் இல்லாம இருக்க, ஜாலியா இருக்கு. இந்த ஏமாற்றத்தை எதிர்பாருங்கள், சோ நீங்க கண்டிப்பா ஏமாற மாட்டீங்க. அந்த மாதிரி படம். ஆமா. கேக்குதா ராசு? கேக்குதுங்க கேக்குதுங்களே. நீங்க தான் இன்னைக்கு இத்தனை நாள் தூக்கி போடாம இருந்துச்சு, அப்பதான் சொல்லிட்டு இருப்போம். ஆதி அசையாம இருக்கிறாரு, மத்தவங்க சும்மா சும்மா பக்கு பக்குன்னு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு இப்போ ஒரு 3 நாள் 4 நாள் சொல்லிட்டு இருந்தோம். அதுக்கு கண்ணு வச்சுட்டோம் போல இருக்கு, உங்களையும் தூக்கி போட்டுருச்சு போல இருக்கு. பரணி தாங்க, பரணி பைய தாங்க காரணம் எல்லாத்துக்கும். அதனால தூக்கி எறியறான் எல்லாரையும். ஆமா. அவருக்கு டோட்டல் சீக்கிரம் ஸ்பேஸே முடிச்சுட்டு பக்கா, இல்ல தூங்கணும். ஸ்பேஸே பக்கா சொல்லிட்டு இருக்காரு. நிறைய பேர் கமெண்ட் பண்ணாங்க, ஸ்பேஸே பக் ஆகுதுங்க. அது என்னன்னு தெரியல, யார் ஸ்பேஸ் போட்டாலும் பக் ஆகுதுனாங்க. என்னவோ 3 நாள் முன்னாடி கார்த்தி ஸ்பேஸ் போட்டாப்புல, அதுலயும் பக்குன்னு தான் சொன்னாங்க. ஆமா, அவர் 2 தடவை ஸ்பேஸ் போட்டாரு. ஃபர்ஸ்ட் 11:30 போட்டுட்டு அப்புறம் திரும்ப 12:45 போட்டார் ஸ்பேஸ். 2 தடவை போட்டிருக்காரு. ஆமா.
சரி ரைட்டு. அந்த சில விஷயம் சொல்லுவோம்ல, அப்பாடா நமக்கு மட்டும் பிரச்சனை இல்லப்பா, எல்லாத்துக்கும் பிரச்சனை இருக்கிறப்ப நமக்கு வந்து ஒரு மன நிம்மதி கிடைக்கும்ல. அந்த மாதிரி நம்ம ஸ்பேஸ்ல மட்டும் பக் இல்லை, எல்லாத்துக்கும் தான் பக், பிரச்சனை இல்லை, அப்போ பிரச்சனை நமக்கு இல்லை. அதே சில நேரம் வந்து ட்விட்டர் ஒர்க் ஆகாம போயிடும், ட்விட்டர் டவுன் சொல்லுவோம்ல. அந்த சமயத்துல ஐயோ ஐடி லாக் ஆயிடுச்சு போல இருக்கு, எவனா காப்பி அடிச்சு போல இருக்கு, ஒன்றும் லோட் ஆக மாட்டேது, அப்படி இருக்கு இப்படி இருக்கும். திடீர்னு வாட்ஸ்அப் குரூப்ல வந்து இஸ் ட்விட்டர் இஸ் டவுன் அப்படி யாராவது மெசேஜ் போட்டிருப்பாங்க. அப்பாடா, அதுக்கு எல்லாரும் ரிப்ளை பண்ணிருப்பாங்க. ஆமா ரிப்ளை, ட்விட்டர் டவுன் ட்விட்டர். அப்பாடா நம்மள்ட்ட யாரும் காப்பி அடிக்கல, நமக்கு யாரும் ட்விட்டர் வந்து நம்ம இது யாரும் ஹேக் பண்ணல அப்படின்னு. ஆக்சுவலா இந்த ஒரு 1-2 மாசத்துல ஏகப்பட்ட முறை ட்விட்டர் டவுன் ஆயிடுச்சுல. நம்ம ட்விட்டர் வந்து இத்தனை வருஷத்துக்கு எத்தனை தடவை நடந்துச்சோ அது இந்த ஒரு 6 மாசம் நடந்துச்சு. மஸ்க் வாங்கினதுல இருந்தே இதான் பிரச்சனை. ஆமா, நான் எனக்கு தெரிஞ்சு ட்விட்டர் நான் 12-14 வருஷமா யூஸ் பண்றேன். 2012 இருந்து இந்த அக்கௌண்ட் யூஸ் பண்றேன்னா அப்ப 14 வருஷமா யூஸ் பண்றேன்னு அர்த்தம். அந்த 14 வருஷத்துல ஆன மொத்த கணக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு 6 மாசத்துலயே நடந்துச்சு. பேசாம நீங்க வாங்கிருங்க கமல். அவ்வளவு காசு இருந்தா நான் இங்க உட்காந்து பேசிட்டு இருக்க போறேன். பரணி ப்ரோ, நேத்து ஒரு மலையாள படம் சொன்னீங்களே, அதுக்கு நீ லக்கி ஒன்லி பாஸ்கர் மாதிரி பாசிட்டிவ் நீங்க பேங்க்ல தான். ஏதாவது வேலையை பார்த்து விடுங்க. பச்சைங்க பேசாதீங்க விடுங்க. பரணி ப்ரோ, ஒன்லி இது பாசிட்டிவ் நீங்க தான் பரணி ப்ரோ அந்த மலையாள படத்துக்கு. பரவாயில்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆல்ரெடி இவர் வந்து 2007 ஒரு ஆல்ரெடி ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் எடுத்திருக்காங்களா இவங்க இந்த டீம்? இதுக்கு முன்னாடியே மலையாளத்துல ககனாச்சாரியா அந்த படம் பேர் ஏதோ சொன்னாங்களே, ஆமா ஆமா, உங்களுக்கு எதுவும் தெரியுமா? நான் நேத்தே சொல்லியிருந்தேன், நேத்து ரிவ்யூ சொல்லும் போது அதான் சொன்னேன். ககனச்சாரின்னு ஒரு மலையாள படம் இருக்கு, அந்த படம் பிடிச்சதுன்னா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா அந்த ஒரு ஸ்டைல் ஆஃப் ப்ரெசன்டேஷன் தான் இருக்கும். மேபி நிறைய ரிப்பீட்டேட்டிவா என்ன சொல்ல, ஒரே சீனை நிறையா பேரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் காமிச்சிருப்பாங்க. அதுதான் ஒரு மாதிரி எனக்கு கொஞ்சம் இதாக இருந்துச்சு. அப்புறம் நடுவில் அப்பப்போ ஒரு மாதிரி இருந்துச்சு. அந்த ஃப்ளாஸ் இருக்கு, இல்லைன்னா சொல்ல மாட்டேன். பட் அவங்க வந்துட்டு ப்ரெமைஸாக எனக்கு வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அதை வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ணதுமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அது ப்ரோ கேக்குதா? கேக்குது, சொல்லுங்க. கேக்குதுமா வீரன், சொல்லுங்க. எனக்கு பாலிடிக்ஸ்ல ஒரு டவுட்டு. கேளுங்க. இப்போ விஜய் வந்ததுக்கு அப்புறம் பாலிடிக்ஸ் நிறைய ஃபாலோ பண்றேன். ஆனா அந்த டைம் கமல் வந்து டிஎம்கே எதிர்த்து அப்ப பெருசா ஃபாலோ பண்ணதில்ல, ஓரளவுக்கு ஃபாலோ பண்ணிருக்கேன். பட் இன்னைக்கு வந்து கமலை பத்தி பேசும்போது விஜய் ஃபேன்ஸ் மோஸ்ட்லி என்ன சொல்லுவாங்கன்னா, கமலுக்கோ கமல் ஃபேன்ஸுக்கோ வந்து பாலிடிக்ஸ் பேச தகுதியே இல்லை, கட்சியே அடமானம் வச்சவங்க அப்படின்னு சிம்பிளா ஒரு லைன்ல முடிச்சிருவாங்க. அவர் சோலோவா நிற்கும் போது கிரவுண்ட் லெவல்ல எப்படி வேலை பார்த்தாருன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டேன். கிரவுண்ட் லெவல்ல எப்படி வேலை பார்த்தாருன்னா யார சொல்றீங்க? அவரை இது கமல் இல்லைங்க, என்ன தெரியுமா, கமலோட ஃபேன்ஸ் தான் வந்து கிரவுண்ட் லெவல்ல வேலை பார்த்தாங்க. அது ரொம்ப ரொம்ப பெருசா இதுவா எல்லாம் இல்லை எனக்கு தெரிஞ்சு. அவங்க ஒன்றும் அவ்வளோ பேசிக்கா என்னன்னா அவங்களுக்கு ரியாலிட்டி தெரிஞ்சுங்க. நம்மளால அது அது முடியாது, நம்ம அந்த மெட்டீரியல் கிடையாதுன்னு இருந்துச்சு. இன்னொன்னு, கமலோட ஃபேன்ஸ் பெரும்பாலும் ஆல்ரெடி ஏற்கனவே டிஎம்கே ஓட்டர்ஸா இருந்தாங்க. நீங்க இங்க இருக்கிற ஃபேன்ஸே நிறைய பேர் பாத்தீங்கன்னா அவங்க ஆல்ரெடி டிஎம்கே ஓட்டர்ஸா தான் இருந்தாங்க. ஆனா இன்னொரு ஒரு பிரிவு இருந்தாங்க, அவங்களுக்கு வந்து டிஎம்கே சுத்தமா பிடிக்காது, கமலோட கடவுள் பொறுப்பு கொள்கையே பிடிக்காது. ஆனா அவங்க கமல் ஃபேன்ஸ். இந்த கடவுள் பொறுப்போ சாதி பொறுப்போ கமல் பேசுறது எதுவுமே அவங்களுக்கு பிடிக்காது. அவங்க கமலை சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க திமுகவை திட்டும் போதோ இது பண்ணும் போதோ. ஆனா அவங்க கிரவுண்ட்ல இறங்கி வேலை பார்க்குற ஆட்கள் கிடையாது. கமல் கிட்ட இருந்த கிரவுண்ட்ல இறங்கி வேலை பார்க்குற ஆட்கள் எல்லாருமே ஏதோ ஒரு திராவிட கட்சிகள்ல வந்து இணக்கமா இருந்தாங்கன்றதுனால எனக்கு தெரிஞ்சு கிரவுண்ட்ல வந்து அவ்வளவு இதுவால இறங்கி யாரும் வேலை பார்த்த மாதிரி எனக்கு தெரியல. ரொம்ப சிம்பிளா சொல்லணும் சொன்னா, நான் கம்பேர் டு விஜய் கேக்குறேன்.
இல்ல இல்ல மாவீரன், நான் வந்து எனக்கு அந்த கமல் அரசியல்ல ஒண்ணுதான். அஹ் அத்தனை வருஷமும் 25-30 வருஷமா ரஜினி அரசியலுக்கு வருவாரு. கமலுக்கு அரசியலுக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்னு கமல் ரசிகர்கள் அதை பத்தி எதிர்பார்க்கவும் இல்லை. பெருசா அரசியல்லான்னு நம்ம வந்து நம்மளால எப்ப வரப்போற, அவர் சினிமாக்கு நேர்ந்து விட்டாச்சு, அவர் சினிமா காப்பாற்ற வந்தார், சினிமாவோட கலைஞர், சினிமாவின் வாரிசு, சினிமானாலே கமல் தான், சினிமா ஈக்குவல் டு கமல் அப்படிங்கிற அளவுக்கு போயாச்சு. அதனால பாலிடிக்ஸ் நமக்கும் சம்மந்தம் இல்லைன்னு தான் கமல் ரசிகர்கள் இருந்தாங்க. நற்பணி இயக்கம் நற்பணி மன்றமா மாத்துறது, அதாவது ரசிகர் மன்றத்தை நற்பணி இயக்கமா மாத்துறது, நற்பணி இயக்கத்தை வந்து அப்படியே தொண்டர் அப்படி படையா மாத்துறதுன்னு சொல்லி கமல் வந்து அந்த நற்பணி இயக்கத்துல போயிட்டு இருந்தாரு தவிர அவர் அரசியலுங்கிற வார்த்தை எங்கேயுமே அவர் யூஸ் பண்ணதில்ல. திடீர்னு அரசியல்னு வந்ததே அவங்களுக்கே ஆச்சரியம். ஆனாலும் பாத்தீங்கன்னா இந்த பூத் கமிட்டி முறையில இந்த அடிப்படை பேசிக்கா இந்த அஸ்திவாரத்தை ஸ்ட்ராங் பண்றதுன்னு இருக்குல்ல, அதெல்லாம் பண்ணாங்க தான். ஆனாலுமே பண்ணாலும் அவங்களுக்கான ஒரு காரணம் ஆதி சொன்ன மாதிரி பெரும்பான்மையான கமல் ரசிகர்கள் அவங்க வந்து திமுக ஆதரவாளர்கள் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் பெரும்பான்மை. ஓகேவா? அதுலயுமே இப்ப எங்க அப்பா எடுத்து நான் ஆல்ரெடி நம்ம பேச 100 பேர் சொல்லியிருப்பேன். அவர் வந்து கமலும் கலைஞரும் இரு கண் மாதிரி சொல்லுவார். ஆனா கமல் கட்சி ஆரம்பிச்சோம் அவர் சொல்லிட்டாரு, அது தலைவன் சினிமாக்கு மட்டும்தான், ஓட்டு போடுறப்ப கமல் வந்து நடிகனால மட்டும்தான் பிடிக்கும், இங்க நான் வந்து பாலிடிக்ஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு தெளிவா எங்க அப்பா சொல்லிட்டாரு. அந்த மாதிரி நிறைய கமல் ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா திமுக காரங்களாவே இருப்பாங்க. ஒரு சிலர் வந்து திமுக பிடிக்காதவங்க வந்து அரசியல், இந்த கலா அரசியல் இறங்கி வேலை செய்யறவங்க கிடையாது. அந்த அப்படிங்கிற பட்சத்துல கமலுக்குலாம் வந்து அந்த ரசிகர்களே எதிர்பார்க்கல, திடீர்னு அரசியல் அப்படிங்கிற அவங்க எதிர்பார்க்கல. இல்ல ஆப்போசிட்ல அரசியல் பண்ண போறாரு அப்படிங்கிறப்ப வந்து இப்ப உதாரணமா எடுத்துக்கோங்க. இப்ப விஜய் வந்து ஒரு கிட்டத்தட்ட 2010 பீரியடா அப்ப இருந்து இந்த மறைமுகமா அரசியல் அப்படி இப்படிங்கிறது ஏகப்பட்ட விஷயமும் வந்துட்டு இருக்கு. இந்த கொடி அப்படிங்கறதுல வில்லு படத்துல அறிமுகப்படுத்தாரு நினைக்கிறேன். வில்லுங்கிற படத்துல தான் வந்து இந்த விஜய் மக்கள் இயக்கம் கொடி முதல்ல வந்து வந்துச்சு நினைக்கிறேன். அறிமுகப்படுத்தின படம் வில்லுன்னு நினைக்கிறேன். அப்ப அப்ப வில்லு படம் எந்த வருஷம் கணக்கு? 2010. அப்ப அந்த வருஷத்துல இருந்து கணக்கு பண்ணோம்னா விஜய் வந்து 2009 2010 இருந்தே பாத்தீங்கன்னா இந்த பாலிடிக்ஸ் அப்படி இப்படிங்கிறதுலாம் நமக்கு லீடிங் வந்துகிட்டே இருக்கு. ஆனா விஜய் திடீர்னு அரசியலுக்கு வராம, அரசியலுக்கே வராத, அரசியல் சம்பந்தப்படாத அஜித் விட்டா எப்படி இருக்குமோ அப்படியே திடீர்னு இத்தனை நாளைக்கு அரசியல்லாம் பெருசு, அரசியல்லாம் தேவையில்லை அப்படின்னு நினைச்சிட்டு அரசியல் மனநிலை எப்படி இருக்குமோ அப்படிதான் கம்பெனி திடீர்னு அரசியல பேசணும், திடீர்னு அரசியல ஈடுபடணும் அப்படிங்கிற பட்சத்துல ஒரு சிலர் மட்டும் தான் அதை ஈடுபாட செஞ்சாங்க. மற்றவங்களும் அது பெருசா இது பண்ணலாம். ஆனா பேசிக் லெவல் அந்த பூத் ஏஜென்ட் போடுறது, அந்த பூத் கமிட்டி, அந்த மாதிரி வேட்பாளர், அந்த உறுப்பினர்கள் இதெல்லாம் கரெக்டா நடந்துச்சு கமல் மன்றத்துல. ஆனா என்னன்னா அந்த பேர் இல்லை. இப்ப ஏன்னா கமலை தவறி அங்க வந்து 4 கட்ட தலைவர்கள் பேர் சொல்ல முடியல. சொன்னா மிஞ்சி போனா ஸ்ரீபிரியா, மகேந்திரன் அப்படின்னு 2-3 பேர் தான் சொல்ல முடிஞ்சு. அவங்க எல்லாமே கட்சியை விட்டு விலகிற மாதிரி பத்தி மகேந்திரன் திமுக போயிட்டாரு. ஒரு ஸ்ட்ராங்கான ஆட்கள் இது. நான் அடுத்து 4 கட்ட தலைவர்கள் இருக்கணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு கீழே ஒரு 40 கட்ட தலைவர்கள் இருக்கணும். அந்த 40 கட்டத்துக்கு கீழே தான் அந்த தொண்டர்கள்லாம் இருக்கணும். மாவட்ட செயலர்கள் எல்லாமே ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதுதான் அங்க ரொம்ப வீக்கா இருந்துச்சு. இன்னொன்னு ஃபேன்ஸோட மனநிலைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அவங்களுமே வந்து பயங்கரமா நீங்க எப்படியாவது அடுத்து உடனே சினிமாவுக்கு வந்துருங்க. நீங்க கேள்விகளே எப்படி இருக்கும்னா, அவர் ஏதாவது கூட்டம் போட்டாருன்னா கூட பாலிடிக்ஸ் போயிட்டீங்க ஆனாலும் கொஞ்சமாச்சும் நடிக்கலாமே, வருஷத்துக்கு ஒரு படம் நடிக்கலாமே, இப்படிதான் அவங்களோட இதுவே இருக்கும். அவங்களோட கேள்விகள் அணுகுமுறையே வந்து அந்த மாதிரிதான் இருக்கும். ஃபேன்ஸ் வந்து இவரை இது பண்றது. ஏன்னா இன்னொன்னு, நீங்க இப்போ உதய் ஒண்ணு சொல்லியிருப்பாப்ல, என்னங்க நீங்க வந்து சினிமா விட்டு போறீங்களாமே அப்படின்னா, என்னமோ நான் தான் தமிழ் சினிமாவை தாங்கி பிடிச்சிட்டு இருந்த மாதிரி எல்லாரும் ஆளுக்கு போறீங்களான்னு கேட்டிருக்கீங்க. எங்க நானே சும்மா ஏதோ பண்ணிட்டு இருந்தேன் பண்ணுவேன் அந்த மாதிரிதான் சொல்லுவாப்ல. ஆனா கமல் அப்படி கிடையாதுல்ல. கமலோட ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே கமல்ன்றது ஃபேஸ் ஆஃப் தி இண்டஸ்ட்ரி. இந்த இண்டஸ்ட்ரிக்குன்னு ஒரு ஃபேஸ் இருந்துச்சுன்னா அது எங்கால் தாண்டான்னு பேசி வளர்ந்தவங்க. ஸோ அதுவும் 1-2 வருஷம் கிடையாதுல்ல, அது கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமா ஒருத்தர் இருக்காப்புல அப்படிங்கிறதும். இவங்க பெருமை அடிச்சுட்டது எல்லாமே பாத்தீங்கன்னா கமலை கருத்தியல் ரீதியா பெருசா அவங்க கொண்டாடவே மாட்டாங்க. கமல் ஃபேன்ஸ் வந்து அவரை சிம்பிள் ஆஃப் ஆர்ட் அந்த ஜோன்ல தான் கொண்டாடுவாங்க. ஐ மீன் நான் சொல்றது கருத்தியல் ரீதியா அரசியல் ரீதியா அந்த மாதிரி கொண்டாட மாட்டாங்க. அவர் வந்து இந்த கிட்டத்தட்ட இதுவா தானே சொல்லுவாங்க, இதையே எங்கால் தான் கொண்டு வந்தாரு, அன்றே கணித்தார் கமல் அப்படின்னு. அவங்களோட எல்லாமே எது நோக்கி இருக்கும்னா, நாங்க இதை அப்பே பண்ணிட்டோம் அப்படிங்கிறது. சோ அது என்னன்னா கமலை கொண்டாடுறது மட்டும் கிடையாது, அப்படி ஒருத்தரை கொண்டாடுறது மூலமா நாங்க ரொம்ப மேம்பட்ட ஆட்கள்னு காட்டிக்கிறது தான் அரசியல் மனப்பான்மைன்றதே அதான் வச்சுக்கோங்க. ஏன் அது ஓ நடிகம் பெருசா என் நடிகம் பெருசான்றது கிடையாது, ஏன் ரசனை பெருசா உன் ரசனை பெருசான்றது தான். அது ரெண்டு ரசிகர்களோட ஈகோ சண்டைதான் எப்பவுமே. சோ அப்ப அவங்களுக்கு வந்து இப்ப ரஜினியோட ஃபேன்ஸோ யாரோ ஒருத்தர் வந்து நீ 2வது இடம் தானே அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு அதுல பிரச்சனையே இருக்காது. ஏன்னா
எங்களை மக்கள் புரிஞ்சுக்கல, எங்களை அப்புறமா புரிஞ்சுக்கோங்க, நாங்க வந்து பயங்கரம், நாங்க வந்து இவ்வளவு பண்ணிருக்கோம் அவ்வளவு பண்ணிருக்கோம்னு அவங்க ரஜினியே கமலை தான் பூஸ்ட் பண்ணி பேசுவார். ரஜினியே வந்து ஆஹ், நம்ம என்ன கமலா அப்படிங்கிற சென்ல தான் ரெஃபரன்சஸே வைப்பாரு படங்கள்ல. வேற எந்த ஒரு இண்டஸ்ட்ரியிலையும் ரைவலுக்கு இப்படி ரெஃபரன்சஸ் வச்சது இல்ல. சோ யார நீ நம்பர் ஒன்னு கொண்டாடுறியோ ஓன் தலைவனே என் தலைவனோட ஃபேன்றான்ற ஜோன்ல அவங்க எப்பவுமே ஒரு ஹை ஹார்ஸ்லயே இருந்துட்டு இருந்தாங்க. சோ அவங்களுக்கு இப்படி கமலை பார்க்க பிடிக்கவே இல்லை. அப்புறம் அந்த டயத்துல பிக் பாஸ்ல ஒரு இஷ்யூ ஆகி இவர் எலெக்ஷன் கேம்பெயினுக்கு போற இடத்துலலாம் ஆரி 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 கோட்டு போடுங்க, நீ என்ன பாலாஜி முருகதாச கேள்வியே கேட்க மாட்டீங்க இப்படிலாம் பேசிட்டு இருந்தாங்க அவர்கிட்ட. அப்புறம் அந்த சீசன் 7ல ரெட் கார்டு கொடுத்தது பெரிய பஞ்சாயத்தாச்சு. கிட்டத்தட்ட அவரோட பர்த்டே போஸ்ட்டுக்கு எல்லாம் வேற வந்து திட்டிட்டு இருந்தாங்க அவரை. அந்த மாதிரி அது ஒரு இது. ஸோ கிட்டத்தட்ட அந்த ஃபேண்டமே ஒரு மாதிரி ஒரு டவுன் ஸ்டேட்ல தான் இருந்துச்சு. அவங்க நிஜமாவே ஹாப்பி ஆனது இந்த விக்ரமோட சக்சஸ் வந்து அப்பாடா இனி மொத்தமா இங்கிட்ட வந்துருவாப்ல அவரு அப்படிங்கிறப்பதான் அவங்க ஹாப்பி ஆனாங்களே மொத்தமா. இப்பவுமே அவங்க ராஜ்யசபா சீட்டுக்கு எம்பி இது வாங்கிட்டு சீட்டு வாங்கிட்டு போயிட்டாரு அப்படிங்கறதுலாம் அவங்களுக்கு ஒரு பெரிய இதெல்லாம் இல்லை. அவங்களுக்கு இல்லை, ஜாலிதான், சந்தோஷம் தான். அவங்க ஒரு மாதிரி அப்பாடா மரியாதையான இடத்துல இருக்கோம், நம்மளை இப்ப திருப்பி எல்லாரும் புகழ ஆரம்பிச்சிட்டாங்க, யாரும் கமலை திட்டுறது இல்ல, அவங்க அதுல ஹாப்பி ஆயிடுறாங்க. இப்ப திமுக காரங்க வந்து திட்டுறது இல்ல, திமுக காரங்க திட்ட மாட்டாங்க, அதான் மேட்ரு. அவங்க ட்ரால் பண்ணி விட்டுருவாங்க அப்படின்னு அதை ஒரு மாதிரி லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணி விட்டுருவாங்க. அந்த அவங்களோட அடிப்படையிலேயே அந்த நக்கல் இருக்கும். ஏன்னா கொள்கையால கட்டமைக்கப்பட்ட இயக்கம், நீ வெறும் ரசிகர் தானே எப்ப அப்படின்ற மாதிரி அதை டீல் பண்ணிடுவாங்க. அப்புறம் சென்ட்ரிசம்ன்றது எப்பொழுதுமே இங்க பெருசா ஒர்க் ஆகாதுங்க. நடுவுல நிக்கிற ஒருத்தனை யாரும் எந்த பக்கமும் சேர்த்துக்கவே மாட்டாங்க. சோ அதுவும் ஒண்ணு இருந்துச்சு. அதனால எனக்கு தெரிஞ்சு ஃபேன்ஸ் எல்லாம் நீங்க பூத் ஏஜென்ட் அந்த லெவல்ல விட்டுருங்க, ஆனா களத்துல இறங்கி வேலை பார்க்கறதுன்றதுக்கு நீங்க போய் இப்ப பேசணும்ல. இப்ப நான் போய் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசும்போது அவனுங்க பேசுறானுங்க விஜய்க்காக, எதை வச்சுதான் நீ சொல்ற விஜய் சரியில்லைன்னு அப்படின்னு அவங்க திருப்பி திருப்பி என்கிட்ட ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏன் அப்ப இது இல்லையா, இவங்களாம் ஊழல் பண்ணலையா, கொள்ளையடிக்கலையா அப்படின்னு நான் அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருப்பேன் பொறுமையா. ஆனா அவனுங்க விடாம திருப்பி திருப்பி என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்காங்க, ஏன் இது என்ன, அப்ப இது வந்து இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம், நீ இப்ப நடந்ததுக்கும் கலைஞருக்கு மட்டும் என்ன வித்தியாசம் அப்படின்னு. அவங்க எது நடந்தாலும் ஒரு சண்டைக்கு வர்றதுன்னு ஒண்ணு இருக்குல்ல கிரவுண்ட் லெவல்ல, இல்ல விஜய்க்கு தான் நம்ம ஓட்டு போடுவோன்றது இருக்குல்ல, அந்த முனைப்பு வீண்ட இருக்கு. அது அவங்ககிட்ட கமல் ஃபேன்ஸ் கிட்ட அப்பவும் நான் பார்த்தது இல்லை. அது எனக்கு தெரிஞ்சு அவங்க ஃபேன்ஸா கேட்டா அவங்க இப்பதான் கம்பேரிட்டிவ்லி ஹாப்பியா இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இல்ல ப்ரோ, என் கேள்வி ஃபேன்ஸை பத்தி இல்ல, இவங்க ரெண்டு பேரும் இண்டிவிஜுவல் பத்தி. இப்போ விஜய்க்கு அவர் என்னங்க வீட்டுக்குள்ள அதுக்கு அறிக்கையா விடுறாரு அப்படின்னு சொன்னீங்க, இப்ப வெளியே வர மாட்டாருன்னு வந்துச்சு. இப்ப அவர் வந்து வெளியே பேசினாலும் இவர் என்ன பிரச்சனையை பேசாம இவர் பாட்டுக்கு ஏதாவது ஒன்று பேசுறாங்கன்னு அப்படி சொல்றேன். அந்த வகையில தனியா எடுத்து நின்னப்ப விஜய் பெட்டரா இருக்காரா கமல் பெட்டரா இருந்தாரா அப்படின்னு கேட்கு. ரெண்டு பேருமே மோசமா இருந்தாங்க. கம்பேரிட்டிவ் இவங்க ரெண்டு பேரை வச்சு கேட்டேன். ரெண்டு பேரை கம்பேர் பண்ண, விஜயை கம்பேர் பண்ணா இது வரைக்கும் இந்திய அரசியல் வரலாற்றுல இவ்வளவு கேவலமா யாருமே பண்ணது கிடையாது. ஓகே ஓகே. அண்ட் நான் வெறுப்புலயோ ஒரு ஒரு இதுலயோ சொல்லல, இந்த மாதிரி ஒண்ணு இருக்குல்ல. என்னன்னா சில நேரங்கள்ல எப்படி இருக்கும், இப்ப நீங்க சீமானுடைய சில ஸ்பீச்சஸ் எல்லாம் ரொம்ப கேவலமா இருக்கும், ரொம்ப மோசமா இருக்கும். ஆனா அதை எப்படி பார்ப்பாங்கன்னா, அதை கேட்டு என்ன சொல்றது, அதை ஒரு 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 பாதி மக்கள் வந்து அதை கண்டென்ட்டுக்கு மட்டுமே பார்ப்பாங்க. அது ஏதாவது கோமாளி மாதிரி பேசிட்டு இருப்பாருப்பா அப்படி பார்ப்பாங்க. கமல்ஹாசனுக்கும் அது அப்படிதான் தெரிஞ்சிச்சு, இவர் என்னடா பேசிட்டு இருக்க அந்த சோன்ல தான் தெரிஞ்சிச்சு. ஆனா ஒரு அர்டன்ட் ஃபேன் ஃபாலோயிங்னு ஒண்ணு இருக்குல்ல, ஒரு டிவோட்டட் ஃபேன் ஃபாலோயிங்னு ஒண்ணு இருக்குல்ல, அது இருக்கும்போது எப்பொழுதுமே உங்களுக்கு ஒரு பொறுப்பு வந்து கம்பேரிட்டிவ்லி இன்னும் கொஞ்சம் அதிகமாவே இருக்கணும் உங்களுக்கு. கமல்ஹாசனுக்கு வந்து குறைந்தபட்சம் முதல்ல இருந்தே நற்பணி இயக்கமா அதை மாத்துனது இது பண்றதுன்னு அந்த அந்த ஃபேன்ஸை ஒரு மாதிரி ஒரு ஒரு கண்மூடித்தனமான ஃபேனடிக்ஸா அவர் உருவாக்கல. ஆனா உனக்கு உருவாயிருக்கிறது அந்த மாதிரி ஃபேன்ஸ் தான் அப்படிங்கிற பட்சத்துல இப்ப நீ கையை அப்படி நீட்டி அவனை அப்படின்னு வச்சுக்கோங்க, அவன் அடிச்சுட்டா வந்து என்னன்னே கேட்பான், அவனை என்னங்க பண்ணும் அப்படின்னு. அப்போ இப்படி ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க மேல உனக்கு இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டியோ இல்லை இதுவோ ரொம்ப கம்பேரிட்டிவ்லி ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கணும். ஏன்னா அது ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூ, அது ஒரு சென்சிட்டிவான ஸ்பேஸ். நம்ம லைட்டா தூண்டி விட்டோம்னா அவன் போய் அவன் வாழ்க்கையை அழிச்சுக்குவான்றது இருக்குல்ல.
முதல் முறையா நான் இந்திய அரசியல் வரலாற்றுல அவன் என்னமோ பண்ணட்டும், அவனை பயன்படுத்தி என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் சாதிச்சுக்கிறேன் அப்படின்னு ஒரு தலைவனும், அவன் இமேஜ் என்னன்னா என்ன, அவனை பயன்படுத்தி நான் வந்து ஒரு ஆர்டியோ லைக்ஸோ இல்ல இன்ஸ்டாகிராம்ல வியூஸோ அதை தேத்திக்கிறேன் அப்படின்னு நினைக்கிற ஒரு தொண்டனோ, இப்படி ஒரு ஈகோ சிஸ்டம் இருக்குல்ல, அது வந்து இப்பதான் வாட்டி பார்க்கறேன். இவ்வளவு மாத்தி மாத்தி இது பண்ணிக்கிட்டு ரொம்ப அப்பாவியான ஆட்களை வந்து உள்ள புந்து அவங்கள போய் இந்த நரேட்டிவ்ஸ் எல்லாம் இவங்க செட் பண்ணிடுறாங்க ஏஜென்சி மூலயமா இது மூலமா. ஆனா இந்த நரேட்டிவ்ஸ்க்கு விழுகிறாங்கல்ல, விசை ஊசி போட்டு கொண்டேன்னு சொல்லி அந்த ஒருத்தன் பேசினானா அவன் அரெஸ்ட் ஆனான், அவனை ஜாமீன்ல எடுக்க கூட யாரும் போலங்க. குறைந்தபட்சம் ஒரு கட்சியில இருந்து அவன் தப்புன்ட்டான்னா அவனை ஜாமீன்ல எடுத்துட்டு ஒரு வார்த்தை நீங்க சொல்லணும்ல, எப்பா இந்த மாதிரி ஒருத்தன் பேசியிருக்கான், அவன் அரெஸ்ட் ஆயிருக்கான், இத பண்ணாதீங்க, வதந்தி பரப்பாதீங்க, விமர்சனம் வைங்க அப்படின்னு சொல்லணும்ல. ஒருத்தருக்கு அக்கறை இருந்துச்சுன்னா பரவாயில்ல, இந்த மாதிரி 4 பேர் அரெஸ்ட் ஆனா அப்படின்னா நமக்கு எதிராக மொத்த கட்சியும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நமக்கு சும்மாவே அந்த பேரு மாறிடும் அப்படிங்கறதுக்காக அதை சைலண்டா இருக்கிறதுன்றது இருக்குல்ல. அப்போ ஒருத்தன் கண்ணு முன்னாடி ஒருத்தன் வாழ்க்கை வீணா உன்னை ரசிச்சு உனக்காகவே அவன் வாழ்றதே உனக்காகத்தான், அப்படி ஒருத்தனை அழிய விட்டு வேடிக்கை பார்க்கறதுன்றது இருக்குல்ல, அது ரொம்ப 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 மோசமான விஷயம். பேசுற ஸ்பீச்சஸ்ல இருந்து எல்லாமே ப்ரொவோகேட்டிவா தான் இருக்கு. அதோட சீரியஸ்னஸோ அதோட இதுவோ வந்து கொஞ்சம் கூட அடுத்த இதுல அதை மாறுற மாதிரி தெரியல. ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் அதான் சொல்றேன்ல, எனக்கு நீங்க ஸ்கேல்னு ஒண்ணு வச்சீங்கன்னா இதை விட கேவலமா இருந்ததே கிடையாது. எனக்கு முன்னாடி எல்லாமே இருந்திருக்கு. எப்படி தெரியுமா, இந்த எலெக்ஷன் முடியட்டும், இவங்க நம்ம பேசிக்கலாம் அப்படி இருக்கும். நீ தோக்கதான் போற. நான் கமல் விஷயத்துல அதான் சொல்லிட்டு இருந்தேன், டேய் போயிட்டு வாங்கடா, எலெக்ஷன் முடிச்சதுக்கு அப்புறம் பாருங்கடா என்னன்னு அப்படின்னு தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனா இப்பதான் முதல் வாட்டியா எனக்கு வந்து பயமா இருக்கு. எப்படியாவது இந்த 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 எலெக்ஷன்லாம் தாண்டி அந்த இடத்துக்கு நம்ம போயிடணும். யார் இன்னும் பெருசா எந்த இழப்புகளும் ஏற்படாம, அந்த ஃபேன்ஸ்கே சொல்றேன், அவங்களுக்கு எதுவுமே ஆயிடாம, இல்ல எதுவும் பெருசா அசம்பாவிதங்கள் நடந்துடாம நம்ம போயிடணும் அப்படின்னு. ஏன்னா நீங்க பாத்தீங்கல்ல, போலீஸ்காரனை கடிக்கிறாங்க, கிரீஸ் இது போன்ற இது மேல ஏறுறாங்க, டிரான்ஸ்ஃபார்மர் மேல ஏறி நிக்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப இவர் எதையுமே இவங்களும் தடுக்கிற மாதிரி தெரியலன்னு வச்சுக்கோங்க. ஸோ எனக்கு வந்து பயங்கர ஆங்ஷியஸா இருக்கு. அப்புறம் நான் இந்த பாத்தீங்களா எங்களை பார்த்து பயப்படுறீங்களான்னு இதையும் கேட்டு யாராவது ஒருத்தன் வந்து இதை முட்டாப்பையிலாச்சு பாத்தீங்களா பயந்துட்டீங்களா அப்படின்னு சொன்னான்னா, உங்களை பார்த்து யாராச்சும் கொஞ்சம் பயப்படுறாங்க அப்படிங்கறதுல எந்த பெருமையும் கிடையாது. நீங்க சொசைட்டிக்கு த்ரெட்டுன்னு உங்களை பார்த்து பயப்படுறாங்க. அதுல உங்களுக்கு எந்த ஒரு பெருமையும் இதுவோ கிடையாது இதுல. சோ எனக்கு அதான் தோணுச்சு. எனக்கு விஜய் கமலை கம்பேர் பண்ண களத்துல விஜய் மோசமா தான் இருக்காரு. அவரை விட அவர் அட்லீஸ்ட் டு த லீஸ்டா அவர் பேசின சில விஷயங்களை கேட்கும் போது முட்டாள்தனமா பேசுறாரு, தரங்கெட்டு போய் பேசுறாருன்னு வேணா தோணி இருக்கு. ஸ்டாலின் விஷயம் எல்லாம் சிலது சொன்னார்ல, கலைஞர் ரசிகப்படுத்தினா ஸ்டாலின் பேர சொன்னாலே போதும் அப்படிலாம் பேசினார்ல, அதை வந்து அதான் எனக்கு என்ன இவ்வளவு தரங்கெட்டு போய் பேசுறது, வீல் சேர் அதுன்னு பேசினார்ல, அந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் பேசும்போது எனக்கு அப்படி இருந்துச்சு. ஆனா இப்படி எல்லாம் வந்து இப்ப விஜய் பண்ற இதெல்லாம் வந்து இது வந்து சுத்த இந்தத்தனம், இது ஒரு கோமாளித்தனம், இது ஒரு விஷத்தனமான ஒரு வேலை. இதோட ஆபத்து என்னன்னு தெரிஞ்சு இந்த ஆபத்துனால கன்ஃபார்மா திமுக தொண்டர்களோ இவங்களோ பாதிக்கப்பட போறது இல்ல, சொந்த ரசிகர்களை தான் பலி கொடுக்குறாப்புல அவரு. அது ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு அதான் சொல்றேன், இன்டைரக்டா ஒரு ஒரு கொலகாரன்னு கூப்பிடுற எல்லா தகுதியும் இருக்கிற வேலையை பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு, அதை இன்னொரு நாள் கேட்குறேன். ஏங்க ஸ்பேஸ் அமைதியா தாங்க இருக்கு. இந்த கேள்விக்கு பிரகாஷ் பதில் சொல்லுவாரு சின்னதா. இல்ல அது நீங்க போட்ட ஒரு ட்வீட். என்னங்க ட்வீட்டா சொல்லுங்க.
இல்ல, அது நான் கேள்வி ஃபர்ஸ்ட் ஃபுல்லா முடிச்சிடுறேன். இப்போ வந்து விஜய் மேல ட்விட்டர்ல ஃப்ரெண்டான ஒருத்தர் தான் என்கிட்ட பேசும்போது சொல்லுவாரு, ஆக்சுவலா எனக்கு சிவகார்த்திகேயன் ரொம்ப பிடிச்சிருக்கு ஒரு விதத்துல. ஏன்னா இன்னைக்கு சிவகார்த்திகேயன் என்னெல்லாம் பண்றாருன்னு அவர் சிவகார்த்திகேயனை போட்டு அடிக்கிறாங்களோ எல்லா கம்ப்ளைண்ட்டுமே விஜய் மேல இருந்திருக்கு. அதாவது இணைய கூலிப்படையை விட்டு மற்ற ஸ்டார்ஸை வளர விடாம தடுக்கிறது, அவர் எஸ்எஸ்சி வந்து ஏகே பிரச்சனை கொடுத்துருக்காரு, இப்படி நிறைய இருந்திருக்கு. ஆனா நீங்க வந்து விஜய்க்கு எலிவேஷன் கொடுத்த மாதிரி பாக்ஸ் ஆஃபீஸ் விஷயத்துல பெரிய ஸ்டார்டம் அந்த மாதிரி விஜய்க்கு பயங்கரமா இந்த ஒரு வருஷமா எலிவேஷன் கொடுத்து நான் பார்த்துருக்கேன். இப்போ சிவகார்த்திகேயனுக்கும் கொடுக்குறீங்க, சூர்யாவுக்கும் அப்பப்போ இந்த நற்பணி இதெல்லாம் பண்றீங்க, அதை கொடுக்குறீங்க. ஆனா இப்ப டிஎம்கே எதிர்த்துட்டதாலே நீங்க ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தீங்க, அதை நீங்களா போட்டீங்கன்னு என்னால் நம்பவே முடியல. நீங்க வந்து மற்றவங்க எல்லாம் இணைய கூலிப்படையை விட்டு அடிச்சு அப்படியானவங்க தானன்ற மாதிரி ஒரு நாள் ஒரு ட்வீட் போட்டிருந்தீங்க. அப்போ நாளைக்கு சிவகார்த்திகேயனுக்கும் இதே நிலைமை ஏற்படுமா? ஒருவேளை சிவகார்த்திகேயன் இன்னொரு 10 வருஷம் கழிச்சு டிஎம்கே எதிர்த்து நின்னா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இல்லைங்க, நான் எந்த விஷயத்தையுமே விஜய் வந்து டிஎம்கேவை எதிர்த்துருந்தாருன்றதுக்காக சொல்ல. இன்ஃபேக்ட் டிஎம்கேவை எதிர்த்து விஜய் முதல்ல பேசின இதுல நான் தான் பாராட்டி ட்வீட் போட்டிருந்தேன். நான் இப்பவும் சொல்றேன், மோனோபோலியா இருக்கிற எந்த விஷயமுமே இந்த நாட்டுல விளங்கவே விளங்காது. எனக்கு இந்த 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 எலெக்ஷன்ல டிஎம்கே தனிப்பெரும்பான்மையோட ஜெயிக்க போகுது. ஆனா அதுல எனக்கு சுத்தமா உடன்பாடு கிடையாது, எனக்கு சந்தோஷம் கிடையாது. நான் திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவேன், உள்ளதுல பெஸ்ட் அவங்க தான். ஆனா எனக்கு அது சந்தோஷமே கிடையாது அவங்க தனிப்பெரும்பான்மையா ஜெயிக்கிறதுல. கன்ஃபார்மா ஒரு எதிர்க்கட்சி வேணும், அந்த எதிர்க்கட்சி பாஜகவா இருக்கக்கூடாது. அதிமுக அந்த தகுதி இல்ல. அது குறைந்தபட்சம் பெரியார் அம்பேத்கர்னு ஐடியாலஜியை தாங்கி வர ஒரு எதிர்க்கட்சி இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருந்துச்சு. முதல்ல நான் அதான் சொல்லியிருந்தேன், எனக்கு அதுல பயங்கர சந்தோஷம். எதிர்க்கிறதுக்கு ஒரு ஆள் இருந்தாதான் இவங்களும் வேலை செய்வாங்க அப்படிலாம் அவ்வளவு சொல்லியிருந்தேன் நான். எனக்கு இது எதிர்த்தாங்கன்றதுக்காக அப்புறம் இன்னும் நான் திமுக காரனே கிடையாதுங்க. நான் வந்து கட்சி உறுப்பினர் எல்லாம் கிடையாது. நாளைக்கு திமுகவோட ஒரு பெட்டர் பார்ட்டி வந்துச்சுன்னா நான் கன்ஃபார்மா அந்த பார்ட்டிக்கு தான் ஓட்டு போடுவேன். ஆனா பெட்டர் பார்ட்டி இல்ல, எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்ன்றது உள்ளதுல பெஸ்ட், அவ்வளவுதான். நான் திமுகவையும் கேள்வி கேட்டிருக்கேன், திமுகவையும் விமர்சிச்சிருக்கேன், எல்லாம் பண்ணிருக்கேன். ஆனா அவங்க சேர நல்லதையும் பாராட்டியிருக்கேன். அண்ட் அப்கோர்ஸ் தமிழ்நாடு இன்னைக்கு என்னவா இருக்கும், மாடர்ன் தமிழ்நாடுக்கு முழு காரணம் முழு 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 காரணம் வந்து அண்ணா, கலைஞர் அப்படின்னு இந்த திராவிடியன் பாலிடிக்ஸோட விஷயம் தான். அதுக்கான நன்றி நமக்கு இருக்கணும். அது எனக்கு, உங்களுக்கு, அவங்களுக்கு, எல்லாருக்குமே இருக்கணும் அது. ஏன்னா அது ஃபேக்ட், அது உண்மை, நம்ம கண்ணால பார்த்திருக்கோம் அதை. அப்புறம் சோ எனக்கு என்னன்னா, அவரை எதிர்த்தாங்கன்றதுக்காக நான் சொல்லல. அண்ட் இன்னொன்னு என் பிரச்சனை அவங்க திமுக எதிர்த்தாங்கன்ற இன்னொன்னு, பாலிடிக்ஸ்க்கு ஒருத்தன் வரான், கட்சி ஆரம்பிக்கிறான் அப்படின்னா ஆப்வியஸா அவங்களை எதிர்க்க தானே செய்வாங்க. அந்த அடிப்படை அறிவு கூட எல்லாமே நான் அரசியல் பேசிட்டு இருக்கேன் இத்தனை வருஷமா. சோ அது என் பிரச்சனை கிடையாது. நான் இதே கூலிப்படையை வச்சு கடிச்சு இது பண்ணி வந்தவங்க சொல்றது எதுக்குன்னா, ஏங்க ஒரு என் படத்தை ஓட வைக்கிறதுக்கு நான் ஒண்ணு பண்றேன்றது வேறங்க. ஆனா அடுத்த படத்தை நீ கீழே தள்ளி விடுறதுக்கு ஒண்ணு பண்றப்பையும் இப்ப அது வேற ஒரு பரிமாணம் எடுக்குது. அந்த அந்த இணையக்கொலி படைன்றதை அவங்க வச்சு நடத்துறதே வேற ஒரு பரிமாணம் எடுக்குது. அப்பதான் நான் அதை எதிர்க்கிறேன். அது இப்ப சமீபத்துல இருந்த ஒரு பெரிய கூலிக்கு நடந்துச்சு, சரியா? கூலிக்கு ப்ராப்பரா பே பண்ணி அவங்க ஒண்ணு பண்ணாங்க. கூலி சும்மாவே கேவலமா தான் இருந்துச்சு, திட்டினா நிறைய பேர் சும்மாவே திட்டினா வச்சுக்கோங்க, அதை விட்டுருங்க. அதை தாண்டி ஒண்ணு நடந்துச்சு. அது இல்லாம எனக்கு பர்சனலா தெரியும், காசு கொடுத்து அவங்க இந்த கரூர் விஷயத்துல வந்து எமோஷனலா ட்வீட் போட சொன்ன இன்ஃபுளுசர்ஸ் எனக்கு பர்சனலா தெரியும், அவங்க டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணி சொன்னது. சோ எனக்கு என்னன்னா, இப்படி இப்படி ஒண்ணு பண்றாங்கல்ல, இது எதுக்கு பண்ணணும் அப்படின்னு. அதுவும் ஒரு கொலை, ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஊசி போட்டு அரசாங்கமே கொன்னுச்சு அப்படின்னு ஒரு நரேட்டிவை செட் பண்ணி அப்பாவியான மக்களை விட்டு அதை பரப்ப வச்சு நான் எனக்கு எங்க பிரச்சனை ஆகுதுன்னா, ஏங்க அவன் ஜெயிலுக்கு போயிட்டாங்க. அந்த 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 ஒரு அந்த கரூர்ல இருந்த ஒரு ஆளோட, ஒரு அம்மாவோட ஹஸ்பண்ட் அந்த மாதிரி ஒண்ணு போட்டு எதுக்கு அது? இப்ப நான் சிம்பிளா சொல்றேன், முதல் 3 நாள் கரூர் விஷயத்தை எடுத்துக்கோங்க. கரூர் விஷயத்துல முதல் 3 நாள் நான் ஒரு ட்வீட் போடல விஜய் பத்தி. நடந்திருக்க ஒரு விபத்து அவருக்குமே கஷ்டமா தான் இருக்கும், அதை விட்டுருங்க அப்படின்னு தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். ஒரே ஒரு ட்வீட் தான் போட்டிருப்பேன். ஏர்போர்ட்ல பதறி போய் அவர் போயிருந்திருக்க வேணாம், ஒரு வார்த்தை எனக்கு தப்பு நடந்து போச்சுங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். பட் அப்பவும் பெனிஃபிட் ஆஃப் டவுட் தான் கொடுத்தேன். அவர் இன்ட்ரோவர்ட், அவர் இது அப்படிங்கறதுனால அப்படின்னு. ஆனா 3ஆவது நாள் திமிரா வீடியோ போட்டார்ல, போட்டுட்டு அந்த 3 நாள் அவங்க பண்ண ஒரு வேலை இருக்கு.
இன்ஃபுளுசர்ஸ் கிட்ட அதை பண்ணி இப்ப இதை கிளப்பி விடுங்க, விஷ ஊசி நரேட்டிவ் அது இதுன்னு அவ்வளவு பண்ணாங்கல்ல. அந்த டயத்துல தான் நான் சொன்னேன், இணைய கூலிப்படையை வச்சு கடிச்சு வச்சு பண்ணவங்க தானே அப்படிங்கிறது. எனக்கு என்னன்னா, நாளைக்கு சிவகார்த்திகேயன் வரட்டும், இல்ல யார் வேணா வரட்டும், அது எனக்கு பிரச்சனை கிடையாது. இன்னொன்னு, சிவகார்த்திகேயன் மத்த ஃபேன்ஸை டீக்ரேட் பண்றாரான்னா எனக்கு அது தெரியாது. காசு கொடுத்து அவர் பண்றாரான்னு எனக்கு தெரியாது. நான் தெரியாத விஷயத்த நான் கருத்து சொல்ல முடியாது. ஆனா கம்பேரிட்டிவ்லி நிறைய ஆக்டர்ஸ் அதை பண்றாங்க அப்படிங்கறதுனால இது காமன் வித் இந்த இண்டஸ்ட்ரி. அவன் படத்துக்கு எடுக்கிறதுக்கு இவங்க படத்தை எடுக்கிறதுக்கு அவங்களும் நிறைய பண்றாங்க, சரியா? ஆனா அதுல நீ மக்களை பகடைக்கணும்னு வச்சுக்கோங்க, அதுதான் எனக்கு பிரச்சனைன்னு சொல்றேன் நானு. அதுவும் அப்பாவி மக்கள் அவங்க நம்பிடுவாங்க. அதை பண்ணக்கூடாதுன்றது மட்டும் தான் எனக்கு இது அதை பண்றாங்க. எனக்கு கண்ணு தெரிஞ்சே பண்றாங்க அதை. அது ஓகே ப்ரோ. பட் நீங்க இப்ப அந்த கமெண்ட்டை நீங்க போடுறீங்கல்ல, அப்போ நீங்க எலிவேஷன் கொடுக்கும்போதே அது உங்களுக்கு தெரியும் தானே? எத்தனையோ தடவை பாக்ஸ் ஆஃபீஸ் எலிவேஷன் விஜய் கொடுத்துருக்கீங்கல்ல. நான் அப்ப அப்படி சொல்ல வரேன். அப்ப இல்லையே, அன்னைக்கெல்லாம் சினிமாக்குள்ள இருக்கிற வரைக்கும் இல்லையே. கரூர் விஷயம் தானே இது நடந்துச்சு. கரூர் விஷயத்துக்கு அப்புறம் நான் அவருக்கு எலிவேஷன் கொடுத்த ஒரு ட்வீட் காட்டுங்க. அப்படி சொல்ல ப்ரோ. அப்ப இத்தனை வருஷமா இது தெரிஞ்சுதானே நீங்க அமைதியா இருந்திருக்கீங்க இத்தனை அப்படின்னு. வருஷமா எல்லா ஆக்டர்ஸுமே இதை பண்றாங்கன்ற உங்களுக்கு புரியுதா? ஏன்னா எனக்கு அதுல பிரச்சனை இல்லை. ஏன்னா நீ என்ன பண்ற, பிஆர்ஓஸ் வச்சோ இதை வச்சோ என் படம் சூப்பரா இருக்கு, அந்த படம் நல்லா இல்லைன்ற லெவல்ல மட்டும் தான் வச்சிருக்க. அது பிசினஸ்க்குள்ள இருக்கு. அதனால நான் எல்லாரும் இப்படித்தானே விட்டேன். உங்களுக்கு புரியுதா? அதுல எனக்கு பிரச்சனை இல்லை. நீ அவன் பிசினஸ் எடுக்கிறான், அவன் பிசினஸ் எடுக்கிறான், இதை பத்தி கவலைப்பட வேண்டியது நீங்க 2 பேரும். எனக்கு எல்லாம் தள்ளி பிசா வரப்போறது கிடையாது. பொதுமக்கள் பாதிக்கும் போது மட்டும்தான் நான் கேள்வி கேட்கிறேன். ஏன் நான் இப்பவுமே சொல்லியிருக்கேன், ஏன் விசுவாசம், ஏன் அக்கறை எல்லாமே வெறும் மக்கள் மேல மட்டும்தான். எந்த தலைவர் மேலையும் கிடையாது, எந்த கட்சி மேலையும் கிடையாது, எந்த தனிநபர் மேலையும் கிடையாது. என் விசுவாசம் எப்பவுமே சமூகம், மக்கள் மேல மட்டும்தான். அவங்கள பாதிக்காத வரைக்கும் நான் எதுவுமே பேசாம இருந்தேன். அதை நான் ஒரு பொருட்டா இல்லாம இருந்தேன். அது ஒரு வியாபார சண்டை. நீங்க 2 பேரும் டீல் பண்ணிக்க வேண்டிய விஷயம் அது. அவன்கிட்ட போய் கேட்டா நீ என்ன சொல்லுவ, அவன் எனக்கு பண்ணான்லன்னு. அவன்கிட்ட போய் கேட்டா அவன் என்ன சொல்லுவான், அவன் தான் முத ஆரம்பிச்சானுவான். இது எனக்கு தேவையே கிடையாது. யார் முத பண்ணாங்கன்றத இது பண்ண வேண்டிய வேலை எந்த கிடையாது. மக்கள் அது பாதிக்குது டைரக்டான்ற பட்சத்துல மட்டும்தான் நம்ம அதுக்கு ஸ்டாண்ட் எடுக்கிறோம். நீங்க அப்படி சொல்றீங்களா? அப்படின்னா கரூர் விஷயத்துக்கு அப்புறம் நான் ஒரு எலிவேஷன் ட்வீட் பண்ணல அவருக்கு. நான் நான் எனக்கு நான் இப்ப இவங்க சொன்ன கணக்குப்படியே அவங்க தான் ஆர்டி பண்றாங்க, அவங்க தான் இது பண்றாங்கலாம் நிறைய சொல்லுவாங்க. இப்ப எனக்கு அதுக்கப்புறம் ஃபுல்லா மார்க் பண்றாங்க, அது பண்றாங்க, இப்ப எல்லாமே தான் பண்ணிருக்காங்க. எனக்கு ஒரு கவலையும் இல்லை, ஒரு கில்ட் இல்லை, எனக்கு ஒரு ரிமார்க்ஸ் இல்லை. எத்தனை பேரை இது எனக்கு என்ன, நீ என்ன வேணா நினைச்சுக்கோ, எனக்கு என்ன வேணா பண்ணிக்கோ. நான் ஒரு ஸ்டாண்ட் எடுத்து அந்த ஸ்டாண்ட்ல அப்படியே நின்றுவேன், அவ்வளவுதான். இது இது அதான் சொல்றேன்ல, எனக்கு நான் என்னை கட்சி பவர் பண்ணலங்க. என்னை கட்சி இது பண்ணல. நான் கட்சியில ஒரு அடிப்படை உறுப்பினர் கூட கிடையாது. அந்த கட்சியில காசு கொடுத்தது அந்த கட்சி மட்டும் இல்ல, வேற யார் காசு கொடுத்து நான் ஒரு கருத்து இது வரைக்கும் போட்டதில்லை. இனியும் போட மாட்டேன் நான். இந்த மானிட்டைசேஷன் வாங்க அது கூட நான் ஆன் பண்ணல ட்விட்டர்ல. எனக்கு லாங் ட்வீட்ஸ் போறதுக்காக அந்த ப்ளூ டிக் வச்சிருக்கேன், அவ்வளவுதான். எனக்கு இது பாதிக்குது அப்படின்னு தெரிஞ்சா நான் பேசுறேன், அவ்வளவு மட்டும்தான். ஓகே ஓகே. நான் என்கிட்டயே எல்லா கேள்வியும் கேக்குறீங்களே. நான் கேட்டதுக்கு காரணம் எனக்கு எல்லாமே ஓகே தான். எனக்கு இங்க எல்லாரும் ஒரு நீங்க கருத்தியலா ஓகே. உங்களுக்கு அரசியல்ல அவர் பண்ற போக்கு பிடிக்கல, நிறைய ட்வீட் போடுறீங்க, டெய்லியும் பார்த்துட்டு தான் இருக்கேன். அவங்க உங்களை திட்டுறாங்க, நீங்க பதிலுக்கு ரிப்ளை போட்டிருக்கீங்க, எல்லாம் ஓகே தான். எனக்கு அந்த ஒரு ட்வீட் மட்டும் உறுத்திட்டே என்னடா இது இப்பதான் அப்ப இவருக்கு இந்த இணைய கூலிப்படையெல்லாம் கண்ணுக்கு தெரியுதா, அப்ப இத்தனை வருஷமா அவருக்கு தெரியலையா அப்படின்னு. அப்ப நாளைக்கு ஆமா, அது வியாபாரத்துல இருந்த வரைக்கும் எனக்கு ஓகே. அது மக்களை அதான் வியாபாரிகளோட இருந்த வரைக்கும் எனக்கு ஓகேவா இருந்துச்சு. உன் வியாபாரம் அது. அப்புறம் இன்னொன்னு, நான் அந்த டயத்துல ஒரு வாட்டி திட்டிருப்பேன். கத்தி டயத்துல உங்களை வெட்ட எதிரிக்கிட்டு நீங்க வெள்ளக்கூடியை காட்டிட்டு நிக்க கூடாது, அவங்க வேற மாதிரி பேசினா நீங்களும் வேற மாதிரி பேசுங்கன்னுவாங்க. அப்ப நான் தொடர்ச்சியா ரொம்ப நாள் திட்டிட்டு இருந்தேன் அந்த டயத்துல, கத்தி டயத்துல. அது எப்படி நீங்க மக்களை அப்படி ப்ரொவோகேட் பண்ணலாம்னு நான் அப்பவுமே தெரிவித்தான் இருந்தேன். பட் அதுக்கப்புறம் அவர் எனக்கு ஏன் திருப்பியும் அவர் மேல ஒரு மரியாதை வந்துச்சுன்னா, அவரே திருப்பி வேற வேற மேடைகள்ல அதுக்கப்புறம் தொடர்ச்சியா இக்னோர் நெகட்டிவிட்டி, நீங்க அதை பண்ணாதீங்க, சைலண்டா போயிருங்க அப்படின்னு அவர் அதை ரீச் பண்ணிட்டு இருந்தாரு. நான் அதனாலதான் திருப்பி சப்போர்ட் பண்ணேன். எனக்கு ஏன்னா நல்ல மாற்றங்களை எப்பவுமே சப்போர்ட் பண்ணணும்னு நான் நினைப்பேன். ஒருத்தன் நல்லபடியா மாறினா அப்படின்னா நம்ம பழச வச்சே ஒருத்தரை திட்டிட்டு இருக்க கூடாதுன்னு நான் எப்பவுமே நினைப்பேன். சோ அதுக்கப்புறம் தான் நான் சப்போர்ட் பண்ணேன். திருப்பி கத்திட்டுல பயங்கரமா எடுத்துட்டு இருந்தேன் நான்.
எப்ப இருந்தே நீங்க ஒரு நிமிஷம் எப்ப இருந்து இருக்கீங்க பாருங்க. அப்ப இருந்தே ஆக்டிவா தான் இருக்கீங்களா தோல்? ட்விட்டர்ல 2010ல இருந்து இருக்கேன். அஜித் விஜய் சண்டை போடுறதுக்காக தான் நான் வந்தேன் ட்விட்டருக்கு. ஓகே ஓகே. நான் தான் சொல்றேன்ல, இப்ப நான் வந்து வந்ததே அஜித் விஜய் சண்டை போடுறதுக்காக தான் வந்தேன். அஜித்தை சப்போர்ட் பண்ணி விஜயை ட்ரால் பண்ணி அபியூஸ் பண்ண மாட்டேன் அப்பவும் நானு. ஆனா ஜாலியா இது பண்ணுவோம்ல, கலாய்ப்போம், அதெல்லாம் பண்ணுவோம்ல, அது பண்றதுக்காக தான் நான் வந்தேன். அப்பெல்லாம் 2010 அந்த டைட்டில். பட் அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அது அந்த ஃபேன் அது இதெல்லாம் போயிடுச்சு. அப்போ அண்ட் நான் அப்பவுமே வந்து நான் அஜித் ஃபேன் தான் அப்போ. ஆனா அப்பவுமே சொல்லுவேன் எனக்கு ஒரு 5-6 படம் தான் அவரோடது பிடிக்கும். நான் படம் அது இதெல்லாம் இல்ல, நான் அவரோட பர்சனா பிடிக்கும், அவரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் பிடிக்கும், எனக்கு அவருடைய வெளி இமேஜ் எல்லாம் பிடிக்கும் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் அப்புறம் எனக்கு வெளி இமேஜ்ல பிரச்சனை வர ஆரம்பிச்சப்போ நான் அப்பவுமே அதான் சொன்னேன், எனக்கு அந்த இமேஜ்ல இப்ப போயிடுச்சு, எனக்கு அது இப்ப என்னைய எக்ஸைட் பண்ண மாட்டேங்குது, நான் ஃபேன்லாம் இல்லை அப்படின்ட்டு. அது அப்பதான் அது யூஸ் பண்ணாங்க. ஸோ இது எல்லாமே எங்க நிகழ்வுகளை பொறுத்தது தாங்க எல்லாமே. அன்னைக்கு என்ன நடந்திருக்கு, அன்னைக்கான சுச்சுவேஷன் என்ன இருக்கு, அதை பொறுத்து தான். நம்ம ஒண்ணும் நம்மள சாகுற வரைக்கும் இவனுக்கு நீ அடிமையாருன்னு நம்ம வீட்டுல சாசனம் எழுதி கொடுத்து நம்மள பெத்து இல்ல. பரணி ப்ரோ தான் அப்ப எதுக்கும் நீ ரெடியா இருந்துக்கடே. அடுத்த தளபதி, அடுத்த சூப்பர் ஸ்டார் பரணி தான் அந்த ஆன்லைன் அபியூசர் விங்கோட ஹெட்டா இருப்பான் 10 வருஷம் கழிச்சு. நான் பொலிட்டிக்ஸ் உள்ளதுலயே யாரு வந்து 10 வருஷம் முன்னாடி விஜய் ஃபேன்ஸ் மட்டும் என்ன பொலிட்டிக்ஸ் ட்வீட் போட்டுக்கிட்டா இருந்தாங்க, அவங்களும் இப்படிதான் இருந்தாங்க. அண்ணே நாங்க அண்ணனோட ஃபேன்ஸ் அப்படிதான் இருந்தாங்க. இந்த எனக்கு பரணி ப்ரோ கிட்டயுமே அந்த விஷயத்துல ஒரு இது இருக்கு. நான் பொலிட்டிக்ஸ் பேச மாட்டேன், பொலிட்டிக்ஸ் ட்வீட் போட மாட்டேன்னு சொன்னாரு. ஆனா இது வரைக்கும் 2 டைம் பொலிட்டிக்ஸ் ட்வீட் போட்டிருக்காரு, 2மே விஜய் அடிச்சுதான். நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன் ப்ரோ, சரியா? இல்ல நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், பாலிடிக்ஸ் நான் பேச மாட்டேன், பாலிடிக்ஸ்க்குள்ள நான் வரமாட்டேன்னு ஒருத்தனால கடைசி வரைக்கும் சொல்லிட்டு இருக்கவே முடியாது. நான் சொல்றேன் திருப்பி, ஒரு ஏஜ் ஆகும், அங்க இருந்து வேற ஒரு விஷயம் நடக்கும், ஏதோ ஒண்ணு நடக்கும், கன்ஃபார்மா அவங்க அதுக்குள்ள வந்தே தீருவாங்க. சாகர வரைக்கும் பாலிடிக்ஸ்குள்ள வராத ஒருத்தனை நான் சந்திச்சதே இல்லை இது வரைக்கும். இந்த 35 வருஷம் வாழ்க்கையில் நான் சந்திச்சதே கிடையாது அப்படி ஒருத்தனை. ஏதோ ஒரு பாயிண்ட்ல அவன் வந்து பாலிடிக்ஸ் பேசியே தீருவான், ஃபாரோ அகைன்ஸ்டோ, ஆனா பேசியே தீருவான். பாலிடிக்ஸ் உள்ள இழுக்காத ஒரு மனுஷன் இன்னொரு உலகத்துல பிறக்கலன்னு நான் நம்புறேன். மாவீரன் அந்த 2 ட்வீட் என்னன்னு எனக்கு தெரியல சீரியஸா. பட் ஆனா நான் முன்னாடி போட்டுட்டு தான் இருந்தேன், அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஓகே ஓகே. இப்போ ரீசெண்டா ஃபியூ மந்த்ஸா எதுவுமே போடுறது இல்லையே. இல்ல அவரு இதுக்கு கூப்பிட்டு மகாபலிபுரம் கூப்பிட்டாருல பஸ்ல எல்லாரும் ஏதி, அவ்வளவுதான் இவனுங்கன்ற மாதிரி ஒண்ணு போட்டீங்க. அப்புறம் கரூருக்கு ஒண்ணு போட்டீங்க. ஆனா அதுதான் ப்ரோ போடுறதா எல்லாத்துக்குமே போடலாம். இல்ல நான் என்னன்னா அதுதான் சொல்றேன், நான் முன்னாடி போட்டுக்கிட்டு இருந்தேன். பட் அதுதான் இப்போ ரீசெண்டா தான் ஸ்டாப் பண்ணேன்னு சொல்றேன். நீ ரீசெண்டா ஃபியூ மந்த்ஸ்ல அதுக்கப்புறம் நான் எதுவுமே போடுறது இல்லையே. ஓகே ஓகே, உங்க விருப்பதா. பட் பாலிடிக்ஸ் பேசுறதுனா எல்லாரையுமே அடிக்கிற ஆதி ப்ரோ எல்லாருமே அடிப்பாரு. அதனாலதான் நான் அவர்கிட்ட இவ்வளவு கேட்கறேன். அவர் டிஎம்கே சப்போர்ட்டர் தான், ஆனா டிஎம்கேவே கேள்வி கேட்டு நான் நிறைய பார்த்திருக்கேன். அப்படி சொல்ல வரேன். இல்லை எல்லாரையும் அடிக்கிறதுன்றதை தாண்டி எனக்கு ஒரு கட்டத்துக்கு மேல வெறுப்பாயிடுச்சு, அதனாலதான். பரணி ப்ரோ ஓட்டு எங்க பரணி ப்ரோ? சொல்லு ப்ரோ. ஓட்டு எங்க? ஓட்டு ஐடி அவனுக்கு ஓட்டு கேரளால. ஓட்டு கேரளாவா இங்கேயா? கேரளால இருந்து இங்க தமிழ்நாடுக்கு ஷிஃப்ட் ஆகிறோம்னு சொல்லிட்டு தான் வந்தோம். அதனால வந்துட்டு அங்க இருந்து தூக்கிட்டாங்க. இங்க ஓட்டர் கார்டு இன்னும் அப்ளை பண்ணல. அப்ளை பண்ணி அது வந்துச்சுன்னா மேபி இந்த இயர், அப்படி இல்லைன்னா அடுத்த எலெக்ஷன் எப்போ வருதோ. இன்னும் ஓட்டர் ஐடி கார்டு கையில் வரல. அப்ளை எல்லாம் பண்ணிட்டீங்களா? பண்ணியாச்சு. ஒரு 4 or 5 days பேக் தான் பண்ணோம். சரி ஓகே, முடிச்சுக்கலாமா? நாளைக்கு பார்க்கலாம். பிரகாஷ் ப்ரோ இருக்கீங்க? சொல்லிருங்க. பிரகாஷ் ப்ரோ இருக்காரான்னு சொல்லுங்க.
பிரகாஷ் ப்ரோ ஃபோன் வச்சுட்டு போயிட்டார் போல. அவர் வந்தாதான் ஸ்பேஸ் முடியும். இல்ல இல்ல பாருங்க, உங்களுக்கெல்லாம் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன். 4 மாசத்துக்கு முன்னாடி உங்கள்ட்ட ஓட்டர் அப்ளை பண்ணி வாங்குங்க அப்படின்னு சொன்னேன். அப்பெல்லாம் விட்டுவிட்டு இப்ப 4 நாளைக்கு முன்னாடி அப்ளை பண்ணிருக்கீங்களா? இறுதி வாக்காளர் பட்டியலே வந்துருச்சு. இனிமேல் எப்படி இந்த வாட்டி ஓட்டு போடுவீங்க? மனசாட்சி உங்களுக்கு இருக்கா இல்லையா? ஒரு 5-6 நாளைக்கு முன்னாடி தானே அதுதானே பிளானே 5-6 நாளைக்கு முன்னாடி தானே இறுதி வாக்காளர் பட்டியல் சொன்னாங்க. இறுதி வாக்காளர் பட்டியல் என்ன மீனிங்? இறுதி அதுதான் வாக்காளர் பட்டியல் இந்த வருஷம் இந்த எலெக்ஷனுக்கு அது முடிஞ்சு போச்சு. இனிமேல் நீங்க அடுத்த எலெக்ஷன் தான் ஓட்டு போட முடியும். சரி விடுங்க பிரகாஷ் ப்ரோ. சரி ரைட்டு, நான் 4-5 மாசமா சொல்லிட்டு இருக்கேன், இங்க அப்ளை பண்ணுங்க, இங்க மாத்துங்க. அதை விட்டுட்டு வந்து ரைட்டு, ஓகே, நாளைக்கு சந்திப்போம், பாப்போம், ஓகேவா? ஓகே. எனக்கு ஒரு 1000 ரூபாய் இப்ப ரீசெண்டா வீண் செலவாகி போச்சு. அதுதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. என்னன்னு சொல்றேன் பிரகாஷ் ப்ரோ. வாங்க. சுகன் சும்மா ஏதாவது ஒண்ணு கோர்த்துட்டு போயிடாத சுகன். அவர் போஸ்டே போட்டாரு பிரகாஷ் ப்ரோ 4 நாளைக்கு முன்னாடி 5 நாளைக்கு முன்னாடி என்னோட குடும்பத்துல எல்லாம் வந்துருச்சு அப்படின்னு கூட. என்ன குடும்பத்துல வந்துருச்சு? வாக்காளர் பட்டியல அவங்க நேம் எல்லாமே லிஸ்ட்ல இருக்கிற மாதிரிலாம். யாரு எல்லாரும் அவங்களோட அதை கூட பாக்குறது இல்லையா கரணிக் ப்ரோ? என்ன ப்ரோ யாரு போட்டிருந்தா? எனக்கு புரியல. என்ன பிரகாஷ் ப்ரோ போட்டிருந்தாரு. ஆக்சுவலா அந்த பட்டியல் லிஸ்ட் வந்து என்னன்னா வெளில வந்திருக்குன்னு ஃபர்ஸ்ட் ஒரு ட்வீட் பண்ணாரு. அப்புறம் கோட் பண்ணி அவர் பேர் சரி ஓகே இல்லைன்னாதான் ஆச்சரியம். ஓகே ஓகே. எப்படின்னு ஒரு 2 வாரத்துக்குள்ள எனக்கு தெரிஞ்சு உங்க கைக்கு வந்துடும். சரிங்களா? போஸ்ட் போடுங்க. என்னது கைக்கு வரும்? வந்தா பாக்கலாம், வரலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிதான், வந்துடும் தலைவா, வந்துடும். நான் வேற ஒரு இதுல இருக்கேன், மூட்ல இருக்கேன். அதனால வந்துட்டு எதுவும் பேசவும் முடியல இன்னைக்கு. சரி ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்ஸ் சார். ஓகே பரணி, பாய். சொல்லுங்க மாவீரன், ஏதாவது சொல்லணுமா? ஓகேன்னு சொன்னேன். ஓகே ஓகே. அப்பா கிட்ட ஏதாவது பேசணுமாப்பா அப்படின்ற மாதிரி கேக்குறான். இல்ல, அவர் ஏதோ மைக் ஆன்னாருன்றதுனால கேட்டேன், வேற எதுவும் இல்ல. சரி ஓகே. தேங்க்ஸ் ஆல். தேங்க்ஸ் ஆல். பாய். நாளைக்கு பார்க்கலாம். பை பை பாய் 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 பாய். பை.